அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, வாட்ஸ்அப் வழியாக கேட்கப்படுகிற கேள்விகளுக்குரிய பதில்களை தொடராக நாம் அறிந்து வருகிறோம். தற்பொழுது வந்திருக்கிற கேள்விகளுக்குரிய பதில்களை பார்க்கலாம். சென்னை பல்லாவரத்திலிருந்து குத்தூஸ் அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க, என்னுடைய கேள்வி என்னவென்றால், கணவனுக்கிடையே மனைவியோட தாய் மனைவிக்கு புத்திமதி சொல்லாமல் மனைவியை கெடுக்க நினைக்கிறார்கள். மனைவிக்கு அறிவுரை சொல்லாமல் குடும்பத்தை பிரிக்க நினைக்கிற தாய்களை நான் பேச அனுமதிக்க கூடாதா? மார்க்க ரீதியில் பதில் தரவும் அப்படின்னு கேட்குறாங்க. மனைவியோட அம்மாவை இவருக்கு பிடிக்கல அப்படின்றதுக்கு காரணம் அவங்க கணவன் மனைவிக்கு இடையில் ஒரு நல்ல நெருக்கத்தை சொல்லி கொடுக்காம, அன்பை பாசத்தை அது மாதிரி சொல்லி கொடுக்காம தப்பாக சொல்லி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி தாயோட நீ பேசாத நான் சொல்லிடலாமா என்று அவங்க கேட்குறாங்க. அப்படி சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டால், பொதுவாக அவங்கள பெற்றெடுத்த தாய்க்கு உரிய அந்தஸ்தை மரியாதையை மார்க்கம் எப்படி அவங்கள பேண சொல்கிறதோ அதை பேணித்தான் ஆகணும். அவங்களிடம் சில பிழைகள் குறைகள் இருந்தாலும் அந்த குறைகளை சரி செய்ய ட்ரை பண்ணணுமே தவிர, தாயோட உறவு பாராட்ட வேண்டாம், தாயோட பேச வேண்டாம், தாய்க்கும் மகளுக்கும் இடையில உண்டான அந்த தொடர்பை துண்டிக்க நினைக்கிறதுங்கிறது மார்க்க ரீதியாக அனுமதிக்கப்பட்டதில்லை. ஏன்னா தாய்மைங்கிறது அவ்வளோ உயர்வான ஒன்று, வேற எதனோடையும் ஒப்பிட முடியாது, வேறு எந்த உறவோடையும் நம்ம கம்பேர் பண்ணவே முடியாத ஒரு உன்னதமான ஒரு உறவு அது. குர்ஆன்ல அல்லாஹ் பல இடங்கள் அதை வலியுறுத்தலாம். வஸைனல் இன்சான பிவாலிதைஹி ஹுஸ்னா, நாம் பெற்றோருக்கு உபகாரம் செய்யணும், நல்ல முறையில் நடந்துக்கணும் அப்படின்னு மனிதர்களுக்கு வலியுறுத்தி இருக்கிறோம். வைன் ஜாஹதாக்கல் துஷ்ரிக பி மா லைஸலக பிஹி இல்முன், அவங்க உங்களுக்கு அறிவில்லாத விஷயமாக இறைவனுக்கு இணை கற்பிக்கிற மாதிரி உங்களை கட்டாயப்படுத்தினாங்கன்னா ஃபலா துத்ஹுமா, அவங்களுக்கு நீங்கள் கட்டுப்படாதீங்க. அதே மாதிரி இன்னொரு வசனத்தில் சொல்லும்போது சாஹிபுஹுமா ஃபித்துன்யா மாரூஃபா, அவங்க ரெண்டு பேர் இடத்துலையும் நீங்கள் பெற்றோரிடத்துல உலகியல் ரீதியான நல்ல முறையில் நடந்துக்குங்க, நல்ல நட்பு பாராட்டுங்க அப்படிங்கிறான். அப்போ இணை கற்பித்தல் மாதிரி அல்லாஹ்வுக்கு நிகராக அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றமாக ஒரு காரியத்தை செய்ய என்று கட்டாயப்படுத்தினா அதுக்கு கீழ்ப்படியக்கூடாதுங்கிற அந்த அறிவுரையை மனைவிக்கு சொல்லணும். மனைவிக்கு நாம் வலியுறுத்தணும். உன் அம்மா இப்படியெல்லாம் சொல்கிறாங்க, அதையெல்லாம் கேட்டு செஞ்சிடாத, இது சரியான விஷயம் இல்லை, நல்ல விஷயம் இல்லை, நல்லது சொல்லலை, அல்லாஹ்வுக்கு மாற்றமாக சொல்கிறான். அம்மாவே சொன்னாலும் கூட கெட்டது சொன்னால் நம்ம கேட்கக்கூடாது, அப்படி தான் அல்லாஹ் நமக்கு கட்டளை இடுறான். இன்னொரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லா தாஅத லி மக்லூகின் ஃபி மஅசியத்தில் காலிகி, படைத்தவனுக்கு மாறு செய்கிற விஷயத்தில் படைப்புகளுக்கு கட்டுப்படுதல் என்பதே கிடையாது. அல்லாஹ்வுக்கு மாறு செய்யணும்னு சொன்னால் எந்த படைப்பாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும், எவ்வளோ உயரத்தில் வைக்கப்பட வேண்டிய ஆட்களாக இருந்தாலும் அவங்களுக்கு நீங்கள் கட்டுப்படக்கூடாது அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்கன்ற இந்த அறிவுரைகளை உங்களுடைய மனைவிக்கு சொல்லுங்கள். அதன் வழியாக அவங்கள ட்ரீட் பண்ணுங்க. உங்களுடைய மாமியாரை நீங்கள் அவங்கள கைட் பண்ணி அவங்க என்ன சொல்லணும் வைக்கணுங்கிறது அவங்களுக்கு ஆலோசனை அறிவுரைகளும் சொல்கிற வேலையை செய்யணுமே தவிர, இதற்காக நாம் அந்த பெற்றோரை விட்டு விலகணும் அல்லது அவங்களோட உறவு பாராட்டக்கூடாது, அவங்களோட பேசக்கூடாது, தொடர்பு வச்சுக்கொள்ளக்கூடாது என்கிற வகையில் நாம் முடிவெடுப்பது என்பது நமக்கு அதிகாரம் கிடையாது. அடுத்து பிரான்ஸ்ல இருந்து உம்மு ரிஃபாஸ் அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க, பெண்கள் தொழும்போது காலுறை கட்டாயம் அணிய வேண்டும் என்று சிலர் கூறுகிறார்கள். நானும் அது சம்பந்தமான ஹதீசுகளை தேடி பார்த்தேன், எனக்கு அப்படி எதுவும் கிடைக்கவில்லை. பெண்கள் காலுறை அணிந்துதான் தொழ வேண்டுமா என்பதை ஆதாரத்துடன் கூறவும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி எந்த செய்தியும் சொல்லப்படலை. ஒரு அந்நிய ஆண்களுக்கு முன்னாடி எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி அந்நிய ஆண்களுக்கு முன்னாடி கால் பாதத்துக்கெல்லாம் தடை செய்யப்படலை. முகம், முன்கை, கால் பாதம் தவிர மற்ற பகுதிகளை தான் மறைக்கணுமாறு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி ஒரு ஆடையைத்தான் அவர்கள் தொழுகிற நேரத்திலையும் அணிந்திருக்க வேண்டும். இது பொதுவாக பெண்களுக்கு சொல்லப்பட்ட தொழுகையினுடைய ஆடை முறை, அவ்வளோதான். மற்றபடி தொழுகையில் பாதத்தை மறைச்சிருக்கணும் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. அதுக்கு எடுத்து வைக்கிற எந்த சான்றுகளும் ஏற்புடையதாக அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தை நிலைநாட்டக்கூடிய வகையில் எதுவும் இல்லை. அப்படியே சுற்றி வளைச்சி சொல்கிற மாதிரி சிலர் சொல்கிறாங்க. அப்படியும் அப்படி சொல்லக்கூடிய விஷயங்களே அப்படிப்பட்ட ஆதாரம் இல்லை. ஏன்னா பொதுவாக பெண்கள் காலை மறைக்கணும் இப்படி சில பேர் சொல்கிறாங்க. பொதுவாகவே பெண்கள் காலையும் மறைக்கணும், அவங்க முகத்தையும் மறைக்கணும்னு சொல்லக்கூடிய ஆட்களாக இருக்கிறாங்க. முகத்தை யார் மறைக்கணும்னு சொல்கிறாங்களோ அவங்க தான் காலையும் மறைக்கணுங்கிறாங்க. ஆனால் முகத்தை மறைக்கணுமா அப்படின்னு பார்த்தா ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் பெண்கள் முகம் திறந்த நிலையிலாம் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு வந்தாங்க, ஆண்களை பார்த்தாங்க, ஆண்கள் அந்த பெண்களை பார்த்தாங்க. அதுக்கான நிறைய எவிடன்ஸ் எல்லாம் நிறைய ஹதீஸ்களில் பார்க்குறோம். ஏன்னா அந்த பெண்ணுடைய முகத்தினுடைய நிறத்தை, கன்னத்தின் கருமையை, அதையெல்லாம் வர்ணிக்கப்படுகிறது. அவங்க இப்படி இருந்தாங்க, அது எப்படி சொல்ல முடியும்?
அப்போ இப்போ முகம் திறந்திருந்தா தானே சொல்ல முடியும். அப்போ முகம் திறந்த நிலையில தான் இருந்தது என்பதற்கான சான்றுகள் கிடைக்கிறது. அப்போ முகத்தை மூடணும் என்று சொல்லக்கூடியவங்க எப்படி அந்த கருத்தை வலிந்து உண்டாக்குகிறார்களோ அல்லது அறியாமையினால சில விஷயங்களை தவறுதலாக புரிந்து கொண்டு அதை வலியுறுத்துறாங்களோ, அதுபோல தான் காலுறை அணிய வேண்டும் என்பதே அந்த பட்டியலில் தான் அது மாதிரி சொல்லக்கூடியவங்க தான் சொல்கிறாங்க. அவங்க சொல்லக்கூடிய ஒரு செய்தி நீங்கள் பார்த்தீங்கன்னா, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, மன் ஜர்ர சௌபஹு ஹுயலா லம் யன்துரில்லாஹு இலைஹி யௌமல் கியாமா. யார் பெருமையோடு தன்னுடைய ஆடையை இழுத்து கொண்டு செல்கிறாரோ அவரை மறுமை நாளில் அல்லாஹ் ஏறெடுத்து பார்க்க மாட்டான் அப்படின்னு ஒரு செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. சொன்ன உடனே அப்போ உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க, பெண்களுடைய ஆடை அவங்க என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு ஜான் இறக்கி நீங்கள் ஆடை அணிங்க அப்படிங்கிறாங்க. ஒரு ஜான் இறக்குனா கீழே பாதம்லாம் தெரியுமே அப்படிங்கிறாங்க. உடனே அடுத்த சொல்கிறாங்க, அப்படின்னா வேணா ஒரு முளம் இறக்கிங்க அப்படிங்கிறாங்க. அதோடு விடாமல் ஒரு முளம் இறக்கிக்கிங்க, அதை விட அதிகமாக்கிறாதீங்க, அதை விட ரொம்ப கீழே நீளமாக போட்டுறாதீங்கிறாங்க. இந்த ஒரு ஜான் இறக்குதல் அப்படிங்கிறது அது எதை சொல்லுதுங்கிறது கருத்து வேறுபாடு இருந்தாலும் சிந்திச்சு பார்த்தா அவங்களுடைய முட்டுக்காலில் இருந்து ஒரு ஜான் இறக்க சொல்கிறாங்க. இல்லை அது போதாது, அது கொஞ்சம் கால்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு முளம் அளவுக்கு இறக்கிக்கிங்க. முட்டுக்காலில் இருந்து ஒரு முளம் அளவுக்கு இறக்கணும்னா இறக்கிங்கன்னு சொன்னாங்க. சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்கிறாங்க, அதை விட அதிகமாக்கிறாதீங்க. அப்படின்னா ஒரு முளத்தை விட அதிகமாக்குனா அது தரையில் பட ஆரம்பிச்சிடும். தரையில் பட்டுச்சுன்னா பாதம் மறைஞ்சிரும். தரையில் பட்டால் பாதம் முழுசாக மறைஞ்சிடும். இப்போ காலை தாண்டி தரையில் பூமியில் துணி பட்டுருச்சுன்னா பாதம் தெரியாது தானே. அந்த மாதிரி வந்துடும். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முளத்தை தாண்டாதீங்க, அதை விட அதிகப்படுத்தாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதுலேருந்து என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஆண்களுக்கு எப்படி அது மாதிரி தான் பெண்களுக்கும்ன்ற கருத்தை தான் சொல்கிறாங்க. உண்மையில் ஆண்களுக்கு கரண்ட காலுக்கு மேலே இருக்கணும் அல்லது பாதம் மறைக்கக்கூடாது அப்படின்னா அதே மாதிரி தான் பெண்களுக்கும் அப்படின்ற சட்டம் இருக்குங்கிறதுனால தான் ரசூலுல்லாஹ் இவ்வளோ விளக்குறாங்க. இப்படி இல்லை, ஆண்களுடைய சட்டம் வேற பெண்களுடைய சட்டம் வேறன்னு இருந்திருந்தா, ஆண்கள் மறைக்கக்கூடாது பெண்கள் மறைக்கணும் என்று இருந்திருந்தா உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா இந்த கேள்வி கேட்ட உடனே இது ஆண்களுக்குள்ளதுமான ஒரு வார்த்தையில் முடிச்சிருக்கலாம். அதை கூடுதலாக ஒரு விளக்கம் சொல்லி பேசி வச்சு அதுக்கான விஷயங்களை விளக்க வேண்டிய அவசியமே இல்லாமல் போயிருக்கும். அப்போ அப்படி விளக்குறதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னு கேட்டால், இந்த மாதிரி பாதத்தை மறைக்கணும் என்கிற கருத்து அதில் வரல, அப்படி ரசூலுல்லாஹ் சொல்லலை. இந்த செய்தியைத்தான் வைத்துக்கொண்டு பெண்கள் காலை மறைக்கணும், பாதத்தை மறைக்கணும் என்கிற வகைப்படி சில பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய சான்றுகளில் அதற்கு ஆதாரம் இல்லை, அந்த கருத்து அந்த ஹதீஸ்கள் தரவில்லை. எனவே நாம் அப்படி பெண்கள் தொழுகும் பொழுது காலுறை அணியணும்னு சொல்லியோ அல்லது தொழுகை அல்லாத நேரத்தில் கால்களை மறைச்சு தான் இருக்க வேண்டும் என்று சொல்லியோ எந்த குர்ஆனுடைய வசனத்திலையும் நபி மொழிகள்லையும் நமக்கு எந்த கட்டளையும் இடப்படவில்லை. அடுத்து செங்கல்பட்டுல இருந்து முகமது ரஃபி அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க, மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் சேரலாமா மற்றும் அதில் முகவராக பணிபுரியலாமான்னு கேட்குறாங்க. மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் இந்த இன்சூரன்ஸில் பொதுவாகவே நிறைய வகைகளில் வட்டி சார்புடையதாக இருக்கிறது, வட்டி கலந்துருக்கிறது. ஏன்னா நம்ம ஒரு தொகை போடுறோம், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அது பன்மடங்காக பெருகி நம்ம இடத்துல திரும்ப வருகிறது. அப்போ ஒரு பணத்தை கொடுத்துட்டு மீண்டும் வேறொரு வகையில் அந்த பணத்தை அதிகப்படியாக நாம் பெறுறதுங்கிறது அந்த வட்டி அளவுகோலின் அடிப்படையில் வட்டியாக இருக்கிற காரணத்தினால அது கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம பெரும்பாலும் புரிந்து வச்சிருக்கிறோம், அதை விட்டு விலகியும் இருக்கிறோம். இப்போ உங்களுடைய கேள்வி என்னன்னா, இந்த இன்சூரன்ஸ் திட்டத்தில் பல்வேறு வகையான இன்சூரன்ஸ் இருக்கிறது. சில இன்சூரன்ஸ் நெருக்கடியின் பேரில் செய்கிறோம், சில இன்சூரன்ஸு நம்மளா விரும்பி நம்முடைய உடலுக்கு அது மாதிரி செஞ்சு வச்சுக்கிறோம், சில அரசின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு செய்கிறோம். இப்போ வாகனங்களுக்கு போடக்கூடிய இன்சூரன்ஸ் எல்லாம் அந்த வகையில் நம்ம செஞ்சுக்கிறோம். இப்போ இந்த மருத்துவ இன்சூரன்ஸுங்கிறது அது அதனுடைய நிலை என்ன, அது மார்க்கத்தில் கூடுமா கூடாதா, அதில் நம்ம பணியாற்றலாமான்னு கேட்குறாங்க. தாராளமாக அது கூடும், அதில் நாம் பணியும் செய்யலாம். எது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதோ அதை ஒரு வேலையாக தொழிலாக எடுத்து செய்கிறது தப்பு கிடையாது. ஏன் நம்ம இப்படி சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால், அப்போ இதுவும் அது மாதிரி தானே, நம்ம கொடுத்த தொகை கொஞ்சம் நமக்கு வாங்கின தொகை அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம வட்டி வாங்கின மாதிரி ஆயிடுது என்ற ஒரு கேள்வி அதற்குள்ளே வருகிறது. ஆனால் இது நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா இது அந்த கிரவுண்டில் வரல. எப்படி வரல அப்படின்னு கேட்டால், ஒரு சாதாரண எளிமையாக புரிஞ்சுக்கிறக்காண்டி ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு 4-5 நண்பர்கள் இருக்கிறோம். இந்த 4-5 நண்பர்கள் சேர்ந்து என்ன பண்ணுறோம்னு கேட்டால், எல்லாருமே ஒரு 10,000 15,000 மாதம் சம்பாதிக்கிறோம். திடீர்னு வீட்டில் ஏதாவது ஒரு மருத்துவ செலவோ ஒரு அவசர தேவை வந்துருச்சுன்னா நம்மளால் சமாளிக்க முடியலை, கடன் வாங்குற மாதிரி இருக்குது. அப்போ நமக்கு இடையில ஒரு சின்ன ஒரு பொருளாதாரத்தை திரட்டுவோம். எப்படி திரட்டுவோம்? மாதம் ஒரு 500 ரூபா போடுவோம், அல்லது ஒரு மாதம் ஒரு 200 ரூபா போடுவோம். போட்டு பொதுவில் ஒரு பணத்தை ரெடி பண்ணுவோம். நம்ம எல்லாருமா சேர்ந்து ஆளுக்கு கொஞ்சமாக பணத்தை போடுவோம். பணத்தை போட்டு
நம்மள யாருக்கு அது தேவைப்படுகிறதோ அவங்களுக்கு கொடுத்துருவோம். யாருக்கு மருத்துவ தேவையோ, யாருக்கு ஒரு அவசர தேவையோ அவங்களுக்கு நம்ம கொடுத்துருவோம்னு முடிவெடுத்து ஒரு 5 பேரோ 10 பேரோ 20 பேரோ சேர்ந்து இந்த மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சா இந்த காரியம் கூடுன்னு சொல்லுவோமா கூடாதுமாமா? பளிச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும் இதுல என்ன இருக்கு, மார்க்க முரண் என்ன இருக்கு. நம்முடைய சிரமங்களை நீக்கிக் கொள்வதற்காக நாம ஒரு குரூப்பாக சேர்ந்து கொண்டு நம்முடைய பணத்தை போட்டு நம்ம எல்லாருமா சேர்ந்து தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்துட்டோம். ஆனா அவர் கொடுத்தது எவ்வளோ, 200 300 தான். ஆனா அவருக்கு கிடைச்சது எவ்வளோ, 2000 3000 கிடைக்குது, 5000 கிடைக்குது. அப்ப இதை நம்ம வட்டின்னு சொல்றது இல்லை. ஏன் வட்டின்னு சொல்ற, இதுல கொடுக்கல் வாங்கல் வட்டி எதிர்பார்ப்பு அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. நான் ஒரு பணத்தை 4-5 பேர் சேர்ந்து நம்முடைய தேவைக்கு சிரமங்களுக்கு பயன்படுகிற வகையில ஒரு வேலையை செஞ்சு வச்சிருக்கிறோம்னு புரிஞ்சுக்கிறோம்ல, ஒரு உதவியின் அடிப்படையில் புரியுறோம்ல. இதே கான்செப்ட் தான் இந்த மருத்துவ இன்சூரன்ஸ்லையும் செயல்படுத்தப்படுகிறது. மருத்துவ இன்சூரன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டா, இப்ப நாம எல்லாரிடமிருந்தும் இன்சூரன்ஸை கலெக்ட் பண்றாங்க. கலெக்ட் பண்ணி ஒரு தொகையை கலெக்ட் பண்ணி யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு கொடுப்போம்னு முடிவெடுக்கிறாங்க. யாருக்கு தேவைப்படுதோ அப்படின்னா எல்லாருக்கும் தேவைப்பட போறது இல்லை. கட்டுனதுல சில பேருக்கு தான் தேவைப்படும். அப்ப மிச்சம் உள்ளவங்க என்ன முடிவுக்கு வந்துடுறோம், நாம விட்டு கொடுத்துட்றோம். நமக்கு ரிட்டர்ன்லாம் கிடையாது, இது நமக்கு திரும்ப வராது. எனக்கு இன்னைக்கு இந்த பணம் பயன்படலை அல்லது எனக்கு ஒரு நோய் வரலை அப்படின்னா அந்த எனக்கு திரும்ப உனக்கு மீண்டும் நீ கெட்டின பணம் இத்தனை ரூபாயா திரும்ப வரும் அப்படி சொல்ல முடியாது. அவ்வளவுதான். நான் வேற ஒருத்தருக்கு என் பணம் கொடுக்கப்பட்டுருச்சு, மீண்டும் நான் அடுத்த மாசம் கட்டி அடுத்த மாசம் நோய் வரல அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அது வேற ஒருத்தருக்கு பயன்பட்டு போயிடுச்சு. அதை பயன்படுத்தாதவர் அந்த பணம் கிடைக்க பெறாதவர் சமாதானம் அடைஞ்சுக்கணும். அதனால் நல்லதும் கூட. இன்னும் நோய் வரணும், அந்த இன்சூரன்ஸ் பணம் கிடைக்கணுன்றக்காண்டி ஒருத்தர் தனக்கு நோய் வரணும், தனக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகணும், தனக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் அப்படியே நினைப்பாங்க. அப்படி ஒரு தேவை வந்தால், ஒரு சூழல் வந்தால் இந்த பணம் பயன்படும். சூழல் வரவில்லையா, யாருக்கு வந்ததோ அவர்களுக்கு பயன்படும். இந்த அடிப்படையில் தான் அது அந்த மருத்துவ காப்பீடு செயல்படுகிற காரணத்தினால இந்த மாதிரி ஒரு காப்பீட்டில் நம்ம சேரலாம். மீண்டும் ரிட்டர்ன் குறித்த எந்த உத்தரவாதமும் இல்லாத ஒரு நெருக்கடியின் நேரத்தில் பயன்படும் என்பதை தவிர வேற எந்த வகையான உத்தரவாதம் இதற்குள்ள இல்லாத காரணத்தினால இதை வட்டியோடு ஒப்பிட முடியாது. எனவே இந்த மருத்துவ காப்பீடு நாம செய்யலாம் என்பதை விட செய்ய வலியுறுத்துவதும் சிறந்தது. என்ன கேட்டால் நம்ம சமுதாயம் ரொம்பவே சிரமப்படுறாங்க. மருத்துவ செலவுகளுக்காக வேண்டி கையேந்தி நிற்கிற ஒரு சூழல் அதிகமாக இருக்கிறது. இந்த மாதிரி தருணத்தில் இந்த மாதிரி இன்சூரன்ஸை எடுத்து வைத்துக் கொள்வது என்பது நமக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும். அதில் சேர்ந்து பணிபுரிவதும் மார்க்க அடிப்படையில் எந்த தவறும் இல்லை. அடுத்து அப்துல் ரஹ்மான் அப்படிங்கிறவங்க நாகை மாவட்டத்திலிருந்து கேட்குறாங்க. ஊர் எந்த ஊர்னு போடலை. எனது கேள்வி சொர்க்கத்தை பற்றி. ஒரு அரபியர் என்னிடம் சொர்க்கத்தை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு நான் விரும்பியது கிடைக்கும் என்று கூறினேன். அதற்கு அவர், சொர்க்கத்தில் நீ மட்டும்தான் இருப்பாய், உன் கூட வேற யாரும் இருக்க மாட்டார்கள், அதாவது துணைவியர் தவிர என்று கூறினார். நம்முடைய சொந்த பந்தம் நண்பர்கள் யாரும் கூட இருக்க மாட்டார்கள், ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு சொர்க்கம் என்று கூறினார். இது எப்படி புரிந்து கொள்வது, மார்க்க முறைப்படி விளக்கம் தரவும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான சொர்க்கங்கள் மாளிகைகள் உண்டு, அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனா அதுக்காக வேண்டி நம்ம சொந்த பந்தங்கள் உறவுகள் யாரையுமே பார்க்காம கொள்ளாம தான் இருப்போம், எல்லாம் தனி தீவுல விடப்பட்டிருப்போம் என்று புரிந்து கொள்ள வேண்டிய தேவையில்லை. ஏன்னா அதுவும் ஒரு ஏக்கமா போயிரும்ல. சொர்க்கம்னா முழுமையான இன்பம்னு சொல்லிட்டு அந்த இன்பத்துல ஒரு பார்ட் குறையுதே. ஏன்னா சொந்த பந்தங்களை பார்க்கறது, பிள்ளைங்களை பார்க்கறது, உறவுகளை தெரிஞ்சவங்களை பார்க்கறது, உறவாடுவது, அதுவெல்லாம் கூட ஒரு இன்பத்தின் ஒரு வகை தானே. அப்ப அந்த இன்பம் மிஸ் ஆகுற மாதிரி ஆகுது இல்லை. அல்ல அப்படி ஒரு ஏற்பாட்டை எந்த குறையும் இருக்காது. சொர்க்கம் இன்பம்னு நீ அந்த சொல்லப்பட்ட அந்த விஷயத்துல எந்த வகையான குறைகளும் சொல்ல முடியாத முழுமையான இன்பத்தின் கூடாரமாகத்தான் அல்லாஹ் அந்த சொர்க்கத்தை தயாரிச்சு வச்சிருக்கிறான். அப்ப அதுல உறவுகளை பார்த்தல், வைத்தல், அது சந்தித்தல், அந்த மாதிரி ஏற்பாடுகளும் இருக்கத்தான் செய்கிறது. ஏன்னா ஒரு நாளை மறுமையில துணைவியர்களோடு இருப்பீங்க, துணை இருப்பாங்க, கணவன் மனைவி அந்த மாதிரியாக இருப்பாங்க. ஏன்னா ஹூருனீன்களை பத்தி சொல்லும் பொழுது ஹூருனீன்களை சும்மா கூட கொடுத்துட மாட்டான் அல்லாஹ். ஹூருனீன்கள் திருமணம் முடித்து வைக்கப்படுவார்கள். அவங்களுக்கு கல்யாணத்தை முடிச்சு ஒரு கணவன் மனைவியாகவே அல்லாஹ் கொடுப்பான். ஒரு பெண்ணுக்கு ஆணையும் ஆண்களுக்கு பெண்களையும் அல்லாஹ் கொடுப்பான். அது மாதிரி இன்னொரு வசனம் சொல்கிறது, அல்லதீன ஆமனு வத்தபாத்துஹும் துர்ரியத்துஹும் பி ஈமானின் அல்ஹக்னா பிஹிம் துர்ரியத்தஹும். யார் இறை நம்பிக்கை கொண்டிருந்த நிலையில அவர்களை அவர்களுடைய பிள்ளைகளும் அதே இறை நம்பிக்கையிலே பின்தொடர்ந்து வருகிறார்களோ அவர்களை அவர்களோடு சேர்த்து வைப்போம். அல்ஹக்னா பிஹிம் துர்ரியத்தஹும், அவர்களுடைய வாரிசுகளையும் அவர்களோடு நாம சேர்த்து வைப்போம். சொர்க்கத்துல சேர்க்கிறது பத்தி தான் அல்லாஹ் சொல்றான். அங்க வாரிசுகளையும் சேர்த்து வைப்போம். அப்படின்னா வாரிசுகள் வருவாங்க, போவாங்க, சந்திப்பாங்க, உறவாடுவாங்க என்கிற கருத்தும் இருக்கிறது. எனவே முழுமையாக தனித்து அவர்கள் 2 பேர் மட்டுமே இருப்பாங்க என்று புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. எல்லோரும் எல்லோரையும் பார்க்கிற தனிமையும் இருக்கும்,
அதே நேரத்தில் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் வசதிகளும் ஏற்பாடுகளும் அங்கே இருக்கும் என்று நாம புரிந்து கொள்ளலாம். அடுத்து அனீஸ் அப்படிங்கிறவங்க சென்னை மண்ணடியிலிருந்து கேட்குறாங்க, நாம் ஹஜ் செல்லும்போது எல்லா உறவினர்களிடமும் சொல்லிவிட்டு செல்ல வேண்டும். நாம் வேண்டாம் என எங்களுடன் பேச விரும்பாத உறவினர்களிடம் சென்று மன்னிப்பு கேட்டுவிட்டு செல்ல வேண்டும் என்று கூறுகிறார்கள். இது உண்மையா? அப்படி செய்தால் ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று கூறுகிறார்கள். இதை பற்றி தெளிவான விளக்கம் தரவும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த ஹஜ்ஜுக்கு செல்லும் பொழுது தெரிஞ்சவர்களிடத்துல உறவுகளிடத்துல மனம் வருத்தப்படுகிற நிலையில் இருக்கிற எல்லா இடத்துலையும் போய் பார்த்து சொல்லிட்டு போகிறது ஒரு மரபாக வச்சுருக்குறோம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, அப்படிதான் செய்யணும்னு அப்படி நேரடியாக எந்த சட்டமும் இல்லை. இப்போ எல்லாத்துலேயும் போய் சொல்லிட்டு போங்க, எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டுட்டு போங்கலாம் இல்லை. பொதுவாக ஹஜ்ஜு என்ன செய்யும்? நம்மை பாவமே இல்லாத ஒரு பாலகனை போல மாற்றும். ஒரு அன்று பிறந்த பாலகனை போல தப்பு எல்லா தவறுகளையும் அல்லாஹ் மன்னிச்சு நம்மளை தூய்மைப்படுத்தி வெளியே அனுப்புறான். அல்லாஹ்காண்டி இந்த பயணத்தை மேற்கொண்டு நீ வந்திருக்கிற, அதனால இனிமே உனக்கு நீ எனக்கு கடந்த காலத்தில் செஞ்ச பாவங்களை எல்லாம் நான் மன்னிச்சுட்டேன்னு நல்லா தூய்மைப்படுத்துறான். அப்ப அல்லாஹ் மன்னிக்கிற தூய்மைப்படுத்துற பாவங்கள்லாம் எப்படிப்பட்டதுன்னு பார்த்தா, அவன் சம்பந்தப்பட்ட பாவங்கள், அவனுக்கு நாம செய்ய வேண்டிய காரியங்கள் கிரியைகள்ல நம்ம குறை வச்சிருந்தோம்னா அதை அல்லாஹ் மன்னிக்கிறான். அதே நேரத்தில் மனிதர்களுக்கு அல்லாஹ்வுடைய படைப்புகளுக்கு நாம செய்த அந்த தவறுகளோ பிழைகளோ குறைகளோ இருக்குமானால் சம்பந்தப்பட்டவர் மன்னிக்காதவரை அது அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை பெற்று தராது. அப்போ இப்ப நான் எல்லா பாவங்களும் கழுவி சுத்தப்படுத்தப்பட்டவனாக திரும்ப நினைச்சோம்னா, நான் மனிதர்களிடத்துல யாருக்காவது தவறு செஞ்சு அவங்க மனதை புண்படுத்தி அவங்களுக்கு தீங்குகள் இழைச்சிருந்தா அது மிச்சமா இருக்குமே. அப்ப அந்த பாவத்தை எப்படி அழிக்கிறது? முழுசா பாவமே இல்லாதவனை போல திரும்பணும்னா இதுக்கும் சேர்த்து நான் பரிகாரம் காணணும்ல. அப்ப இதோட இதான் ஹஜ்ஜுக்கு போறதா அதையும் போய் பார்த்து அதையும் கிளியர் பண்ணிட்டோம்னா நம்ம பெர்ஃபெக்டா மாறிடுவோம் என்பதற்காக வேண்டித்தான் இந்த செயல்முறை பின்பற்றப்படுகிறது. ஒரு நல்ல வழிமுறை தான். அப்ப இது எதுக்கு, எந்த அடிப்படையில் இது இருக்கணும்னு கேட்டா, நாம யாருக்கு தவறு செஞ்சிருக்கிறோமோ, யார் மனதை புண்படுத்தி இருக்கிறோமோ அல்லது யாருக்கு தீங்கு செஞ்சிருக்கிறோமோ அவங்கள போய் பார்த்து அவங்க இடத்துல மன்னிப்பு கேட்கணும். அதனாலதான் இந்த மன வருத்தங்கள் உண்டாகி இருக்குது. அதை அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்காண்டி மன்னிச்சுங்க, எங்களுடைய ஹஜ்ஜு நல்ல ஹஜ்ஜா ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜா இருக்கிறதுக்கு நீங்கள் எல்லா இடத்துல துவா செய்யுங்கன்னு அவங்களுடைய ஒப்புதலை மன திருப்தியை வாங்கிட்டோம்னா அவங்களுக்கு செஞ்சதும் கிளியரு, அல்லாஹ்வுக்கு செஞ்சதும் கிளியரு. நான் ரொம்ப பரிசுத்தமானவனா மாறிட்டேன் என்பதற்காகத்தான் இது செய்யப்படுகிறது. அதே நேரத்தில் இப்போ நான் செய்யலை, அவங்க செஞ்சுட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க. தீங்கு செஞ்சதை நம்ம சார்பில் தீங்கு நடக்கலை, ஆனால் அவங்க தவறு செய்து விட்டு அப்படி உட்கார்ந்துருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணுன்ற கட்டாயம்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா தவறு அவங்க பக்கம் தானே இருக்கு. அவங்க தான் நம்மகிட்ட மன்னிப்பு கேட்கணும். நம்ம போய் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கறதுங்கிறது இந்த இடத்துல பொருத்தமற்றதாக அர்த்தமற்றதாக ஆகிவிடுகிறது. அதே நேரத்தில் உறவுகள் யார் யாருக்கு தவறு இழைத்திருந்தாலும் பொது புரிதலின் அடிப்படையில் அந்த தவறுகள் எல்லாம் கலைந்து ஒரு சுமூகமா ஒரு இணக்கமா ஒரு அன்பா இருக்கணும்னு சொன்னா, சரி அவன் பக்கமே தப்பு இருக்கட்டும்பா, நம்ம போய் பேசிடுவோம், அவன் ஏன் உறவு பிரிஞ்சு நிற்குது, ஏதோ அறியாமையில புரியாம இந்த மாதிரி கோபத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறான், அவனுக்கு மூளை வேலை செய்யல, சரி நம்ம தெளிவா இருக்கிறோம்ல, நம்ம எதுக்கு மட்டும் இப்படி இதை நீட்டிச்சுக்கிட்டே போவானே, உறவுகள் எதுக்கு பிரிஞ்சு கிடக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி நீங்க அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு ஹஜ்ஜுக்கு போறோங்கிற இந்த கிரியையோடு சேர்த்து இதோடு சேர்த்து இந்த பயணத்தோடு போய் பார்த்து ஒரு நெருக்கத்தை உறவுகளை பேணுகிற ஒரு வழிமுறையை உண்டாக்கி கொள்வோம் என்று சொல்லி நீங்கள் உண்டாக்கினால் அது சிறந்த நடைமுறைகளில் ஒன்றாக இருக்குமே தவிர அப்படி செய்தாக வேண்டும் என்கிற எந்த கட்டாயமும் இல்லை. ஹஜ்ஜுடைய கடமைக்கும் அதுக்கும் எந்த வகையான சம்மந்தமும் இல்லை. பொதுவான ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் இதை வாய்ப்பாக பயன்படுத்தி இந்த பயணத்துக்கு போறோம்னு சொல்ல போற மாதிரி போய் அதோடு சேர்ந்து நம்முடைய நட்பை உறவை பேணிக் கொள்கிற ஒரு சூழல் உண்டாகும் என்று சொன்னால் அது ஒரு சிறந்த வழிமுறை அப்படின்னு நாம சொல்லலாம். ஆனால் அப்படி செய்தாக வேண்டும் அப்படின்ற கட்டாயம்லாம் ஒண்ணுமே இல்லை. அவங்க நம்ம உறவு வேண்டாம்னு உறவு முறிச்சிட்டு உட்கார்ந்துருக்காங்கன்னு வைங்க, அதுல கூட ஒரு செய்தி இருக்கிறது. இந்த உறவை முறித்தலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒருத்தவங்களை தேடி போறோம், அவங்க வேண்டாம் விலகி போறாங்க. இதுல நம்முடைய பார்ட் என்னவா இருக்கணும்னு கேட்டா, அவங்க 2 பேரும் பிரிஞ்சிட்டோமா, பிரிஞ்ச பிறகு நம்ம சலாம் சொல்லிட்டோம், அவங்கள பார்த்து சந்திச்சு சலாம் சொல்லியாச்சு. சலாம் சொல்லிட்டா நான் அந்த உறவை முறிச்சவங்கிற பட்டியல இருந்து வந்துடுவேன். சலாமுக்கு பதில் சொல்லிட்டா அவரும் அந்த முறித்தவருங்கிற நிலையில இருந்து வந்துடுவார். அப்ப நீங்க அவர் பக்கம் தள்ளிட்டீங்க. அவங்க எடுத்துக்கொள்வதை பொறுத்து அவங்களுடைய நிலை தீர்மானிக்கப்படும். நீங்க சலாம் சொல்லிவிட்டால் நீங்கள் உங்களுடைய மார்க்க ரீதியான கடமையை நிறைவேற்றி விட்டதாக அர்த்தம் கொள்ளப்பட்டு விடும். அடுத்து முகமது எஹசான் அப்படிங்கிறவங்க கோயம்புத்தூர்ல இருந்து கேட்குறாங்க,
எனக்கு கடந்த 2022 வருடம் வரை என் வியாபாரம் பறக்கத்தாகத்தான் இருந்தது. நான் அப்போது ஒரு சில சொத்துக்களை சேர்த்து வைத்தேன். அதற்கு வருடா வருடம் ஜக்காத்தும் உரிய முறையில் கொடுத்து வந்தேன். கடந்த 2 வருடமாக வியாபாரம் முற்றிலும் சரிவாகி விட்டது. தற்போது எனக்கு வருமானம் முற்றிலும் குறைந்து விட்டது. இப்போது என்னிடம் நான் சேர்த்து வைத்த சொத்துக்கள் தான் உள்ளது. அதற்கு இந்த வருடமும் ஜக்காத்து கொடுக்க என்னிடம் பணம் இல்லை. நான் என்ன செய்வது? கண்டிப்பாக ஜக்காத்து கொடுக்க வேண்டுமென்றால் அந்த சொத்துக்கு 2.5% ஜக்காத்தாக கொடுக்க என்னிடம் பணமாகவோ நகையாகவோ எதுவும் இல்லை, சொத்து மட்டும்தான் உள்ளது, தெளிவுபடுத்தவும் சொல்லி கேட்குறாங்க. ஒரு சொத்தை வாங்கிட்டாங்க, அதுக்குரிய ஜக்காத்தை கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்கன்னா வருஷம் கொடுத்துக்கிட்டே வர்றாங்க. இப்போ சொத்து இருக்குது, இந்த வருஷம் ஜக்காத்து கொடுக்கணும்னு நினச்சா அதுக்கு கையில் பணம் இல்லை. நான் என்ன பண்ணுறது? பணம் கிடைச்சா சாப்பிடலாம், வேறு தேவைகளை பயன்படுத்திக்கலாம். அந்த பணத்தை இன்னொருத்தருக்கு கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லி ஜக்காத்துன்னு சொல்லி கொடுத்தாச்சுன்னா அதுக்கப்புறம் நான் சாப்பிட்றதுக்கோ தேவைக்கோ பயன்படுத்த முடியாத. இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. இந்த அடிப்படையிலேயே இது ஒரு பெரிய பிழை. என்ன பிழை அப்படின்னு கேட்டால், ஜக்காத்து கொடுத்தல் என்பதே மார்க்கத்தில் வருடா வருடம் நீங்கள் ஜக்காத்து கொடுக்க, ஒரு பொருளுக்கு கொடுத்த பொருளுக்கு மீண்டும் மீண்டும் வருடா வருடம் கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய மார்க்கத்தில் நமக்கு விதியாக்கப்படவில்லை. வருஷம் ஜக்காத்து கொடுக்க வேண்டிய தேவை வரலாம், அது வேறு. ஆனால் ஒரு பொருளுக்கு நான் கொடுத்துட்டேன்னா திரும்ப அதே பொருளுக்கு மீண்டும் அடுத்த வருஷம் கொடுக்கணும் அப்படி மார்க்கம் சொல்லலை. ஜக்காத்து சம்பந்தமாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஜக்காத்தை வழங்கி விடுங்கள், செல்வந்தர்களிடமிருந்து ஜக்காத்தை எடுத்து ஏழைகளுக்கு கொடுத்து விடுங்கள், ஜக்காத்தை கொடுங்க, ஜக்காத்தை எடுங்க, ஜக்காத்தை வழங்குங்க, இவ்வளவுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜக்காத்து கொடுங்க அப்படின்னு சொல்லப்பட்டா அதுக்கு என்ன பொருள்? ஒரு காரியத்தை செய் என்று சொல்லப்பட்டால் ஒரு முறை செய் என்பதுதான் எல்லா மொழியிலும் புரிந்து கொள்ளப்படுகிற யதார்த்தமான ஒரு புரிதல். ஒரு காரியத்தை செய் அப்படின்னா ஒருக்கு செய்யணும், திரும்ப திரும்ப செய், வருடா வருடம் செய், மாதம் செய் அப்படின்னா அதை செய்ய அந்த ஆர்டரை போடுறவங்க சேர்த்து சொல்லணும். வருஷம் செய், மாதம் செய்யன்னு சொல்லணும். அப்படி எந்த ஆர்டரும் நமக்கு ஆதாரபூர்வமா இல்லை. சில நபிமொழிகள் இருக்கு, சில நபிமொழியை வைத்துக் கொண்டு தான் இந்த வளமை சமூகத்தில் உண்டாகி இருக்கிறது. ஆனால் அந்த நபிமொழிகள் ஏற்புடையதாக இல்லை, பலமான அறிவிப்புகளாக இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா இல்லையா என்ற சந்தேகத்தை கிளப்புகிற வகையில் பலவீனமான அறிவிப்புகளாக இருக்கிற காரணத்தினால் அந்த அறிவிப்புகளை மையமாக வைத்து வருடா வருடம் கொடுத்த பொருளுக்கே மீண்டும் மீண்டும் ஜகாத்து கொடுக்கிற ஒரு காரியத்தை நாம் ஒரு இபாதத்தை செய்ய இயலாது. இபாதத்தை செய்யணும்னா அதுக்கு ஒரு தெளிவான செய்திகள் நமக்கு இருக்கணும். வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்முன், எதுல உனக்கு தெளிவான ஞானம் இல்லையோ அதை நீ ஃபாலோ பண்ணாத அப்படின்னு நல்லா ஆர்டர் பண்ணிட்டான். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? செய்யின்னு இருக்குது, செஞ்சுட்டேன், ஒரு பொருள் எனக்கு வருது, அதுக்கு ஜக்காத்து கொடுத்துட்டேன், முடிஞ்சு. அந்த பொருளுடைய ஜக்காத்து கிளியர், அந்த பொருளை நான் தூய்மைப்படுத்திட்டேன். அப்போ பிறகு எப்படி ஜக்காத்து கொடுக்கறது? மீண்டும் எனக்கு வேறொரு பொருள் வரும்ல, மீண்டும் நான் சம்பாதிப்பேன்ல. நான் போன மாதம் சம்பாதிச்சேன் ஒரு 20,000 ரூபா, அந்த 20,000க்கு ஜக்காத்து கொடுத்துட்டேன். இந்த மாதம் ஒரு 20,000 ரூபா சம்பாதிக்கிறேன், இந்த மாதம் 20,000க்கு ஜக்காத்து கொடுக்குறேன். மாதம் கூட கொடுப்பேன், வாரம் கூட கொடுப்பேன், டெய்லி கூட கொடுப்பேன், வருஷத்துக்கு வருஷம் கூட கொடுப்பேன். எப்போ கொடுப்பேன்? புதிதாக புதிதாக சம்பாத்தியம் எனக்கு வருமானம் வர அதுக்கு நான் கொடுத்து கொண்டே இருக்கணும், ஆயுள் முழுக்க கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். இப்படி இந்த கான்செப்ட்ல ஒருத்தர் வருஷம் கொடுக்க வேண்டிய சூழல் கொடுத்தாருன்னா அது ஓகே. ஆனால் ஏற்கனவே கொடுத்து விட்ட ஒன்றுக்கு மீண்டும் கொடுக்க வேண்டும் என்று சொல்வதற்கு ஆதாரபூர்வமான நபிமொழிகளோ திருமறை குரானிலோ அப்படியான வலியுறுத்தல்கள் நமக்கு சொல்லப்படவில்லை. எனவே நீங்கள் இப்ப நான் எப்படி கொடுக்கணுங்கிற யோசிக்கிட்டு நீங்க தான் கொடுத்துட்டீங்களே, ஆல்ரெடி கொடுத்துட்டீங்க, மீண்டும் அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மீண்டும் புதிதாக சம்பாதித்தால், புதிய வருமானம் வந்தால், புதிய வீடு வாங்கினால், புதிய ஒரு லாபம் கிடைத்தால் அந்த பொருளை கணக்கு பார்த்து நீங்கள் கொடுத்தால் போதுமானது. ஏற்கனவே கொடுத்ததற்கு திரும்ப கொடுக்க தேவையில்லை. அடுத்து வளநாட்டிலிருந்து சிராஜுதீன் அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க, என் கேள்வி என்னவென்றால், ரபியுல் அவல் மாதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாளாக எடுத்து அவர்கள் பெயரில் கந்தூரி நடத்துகிறார்கள், அதற்கு சாப்பாடு அல்லது தாலி சால்னா வழங்குகிறார்களே, அதற்கு தலைக்கட்டு வரி என்று வசூல் செய்து சாப்பாடு வழங்குகிறார்களே, அதை நாம் வாங்கி உண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதை உண்ண முடியாது, உண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டால், இது இந்த உணவு என்பது கிட்டத்தட்ட ஒரு இறைவன் அல்லாதவர்களுக்காக படைக்கப்பட்ட படையல் உணவுக்கு நிகரான ஒரு படையல் உணவு அப்படின்னு சொன்னா, மற்ற தெய்வங்களாக கருதப்படுகிற நம்பப்படுகிற அந்த தெய்வங்களுக்கு முன்னால் வைக்கப்படுற ஒரு உணவு என்ன நிலையில் இருக்கிறதோ கிட்டத்தட்ட அதே நிலையில் அதற்கு நிகரான நிலையில் தான் இந்த உணவும். இந்த ரபியுல் அவல் மாதத்துல ரசூலா பேரால கந்திரியாக்கி கொடுக்கறதும் சரிதான், அல்லது வேற தர்காக்கள்ல அவுளியாக்களின் பேரால் கந்திரியாக்கி நேர்ச்சி செய்து கொடுக்கப்படுறதும் சரிதான். எல்லாமே கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சில் உள்ள
அதற்கு நிகராக உள்ள ஒரு ஒரு செயலாகத்தான் இது இருக்கிறது. எப்படி அப்படின்னு கேட்டா, இப்போ அல்லாஹ்வுடைய பேரில் அல்லாஹ்வுக்காக அப்படின்னு இல்லாம ரசூலுல்லாஹ்வுடைய பேரில் உருவாக்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பேரில் இப்படி ஒரு உணவு உண்டாக்கலாமா, அப்படி உருவாக்கலாமா? அது மார்க்கத்தில் எங்க அனுமதி இருக்கிறது? அல்லாஹ்வை தவிர வேற யார் பேர்லயும் நம்ம ஒன்று உருவாக்கவே முடியாத. அப்ப அல்லாஹ்வுடைய தூதரின் பெயரால் உண்டாக்கப்படுகிறது. இது அல்லாஹ்வுக்கு நிகராக இன்னொன்றை உருவாக்குதல் என்ற பட்டியலுக்குள்ள வந்துருது ஒண்ணு. ரெண்டாவது, இதை உண்டாக்குகிற பொழுது அந்த பொருள் புனிதமானது, அந்த உணவு புனிதமானது என்ற ஒரு நம்பிக்கை அதன் பின்னணியில் இருக்கிறது. படையல் வச்சாச்சுன்னா அப்ப அந்த படைக்கப்பட்ட பொருள் நம்பிக்கை உயர்வானது, புனிதமானது, அது மற்ற பொருட்களை போல சாதாரண உணவு இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த பொருளும் அப்படித்தான் நம்பப்படுகிறது. அதனால தான் ஒரு ஃபாத்தியாவோ மௌலுதோ இந்த மாதிரி கந்திரியோ ஆக்கும் பொழுது அந்த அந்த சடங்கு முடிகிற வரைக்கும், ஃபாத்தியா சடங்கு வச்சிருப்பாங்கல்ல, அந்த ஃபாத்தியா ஓதி முடிக்கிற வரைக்கும் அந்த உணவை எடுக்க மாட்டேங்கிறாங்க. முடியட்டும், அதுக்கு ஒரு குழந்தைங்க பசியில் அழுதா கூட கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, இந்த ஃபாத்தியா ஓதிடுவாங்க, இப்போ முடிச்சிருவாங்க, அதுக்கு பிறகு சாப்பிடலாம் அப்படின்னு அது தள்ளி போடப்படுகிறது. அப்படின்னா அப்ப இந்த சடங்குக்கு பிறகுதான் அது உண்ண வேண்டும் என்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அது மட்டும் இல்ல, மூணாவது, அது ஒரு புனிதமானது, உயர்வானது அப்படின்னு சொல்லிட்டு குறைவான உணவு கூட பலருக்கும் அது பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது. மற்ற பொருளா இருந்தா, குறைவா இருந்தா யாராவது ஒரு ஆளுக்கு கொடுத்து முடிச்சிருவாங்க. ஆனா இந்த மாதிரி பொருட்களை என்ன பண்றாங்க, ஒன்றுக்கு மேற்பட்டவர்களுக்கு கொஞ்சமா இருந்தா கூட இது பரக்கத்தான உணவு, இது தபுருக்கு, இது பரக்கத்து நிறைந்தது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாவது கொஞ்சம் வாயில வச்சுக்கோங்க, கொஞ்சம் சாப்பிட்டுக்குங்க அப்படின்ற ஒரு செயல்முறையும் நடைமுறையில் இருக்கிறது. அப்ப இது எல்லாமே எதை காட்டுகிறது என்றால், இதுவும் சொல்லப்படாத படையல், அது படையல் என்ற வார்த்தையை பயன்படுத்திடுறாங்க. அதனால் நம்ம டக்குன்னு விளைகிறோம். இது அல்லாஹ் அல்லாதவர்களின் பெயரால் படைக்கப்படுகிறது தான். அந்த சொல் இல்லாமல் வேறு சொற்களால் இது செய்யப்படுகிற காரணத்தினால இதுவும் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதில்லை. ஏன்னா தடுக்கப்பட்ட உணவுகளை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, ஓமா உஹில்ல பிஹி லிகைரில்லா, அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக சப்தமிடப்பட்ட பெயர் சொல்லப்பட்ட எந்த உணவையும் நீங்கள் உண்ணக்கூடாது, மற்றவர்களின் புனித அதற்குள்ளே இறங்குகிறது என்கிற நோக்கத்தில் செய்யப்படுகிற தயாரிக்கப்படுகிற எந்த உணவையும் நீங்க உண்ணாதீங்க என்று அல்லாஹ் நமக்கு இது கட்டளையிட்டு இருக்கிற காரணத்தினால இந்த உணவு மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஹராமான உணவுங்கிறத விளங்கி அதுல இருந்து நாம விலகி கொள்ளணும். அடுத்து அபு முஹம்மத் அப்படிங்கிறவங்க கரம்பக்குடியிலிருந்து கேட்குறாங்க, ஜனாசாவை குழியில் அடக்கம் செய்யும் போது அந்த ஜனாசாவின் முகம் கிபிலாவின் திசையை பார்த்தபடி இருக்க வேண்டும் என்பதற்காக தலைக்கு தலையணை போல் கல்லை வைத்து அடக்கம் செய்கிறார்கள். இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி ஒரு காரியத்தை செய்ய வேண்டிய தேவையே இல்லை, அவசியமே இல்லை. ஏன்னா கிபிலா பக்கம் இருக்கணும்னு என்ன தேவை வந்துச்சு? நம்ம தொழுகும் போது உலகத்தில் வாழ்ற நேரத்தில் கிபிலாவை முன்னோக்கி தொழுகிறோம், அது ஒரு தேவை, அது ஒரு ஆர்டர். அல்லாஹ் நம்ம சொல்லி காட்டுகிறான், ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம், நீங்க எங்க இருந்தாலும் தொழுகிற நேரத்தில் கிபிலாவை முன்னோக்குங்க, மஸ்ஜிதுல் ஹராமை முன்னோக்குங்கன்னு சொன்னான். அதனால காபாவை கிபிலாவாக திசையாக வைத்து நாம முன்னோக்கி கொண்டிருக்கிறோம். இறந்தவருக்கு என்ன கிபிலா என்ன தேவை இருக்குது? நம்ம வாழுகிற காலத்திலேயே வாழும் பொழுதெல்லாம், உயிரோடு இருக்கும் பொழுதெல்லாம் கிபிலா முன்னோக்கிட்டா இருக்கிறோம். நம்ம தேவைக்கு தெற்க பார்க்குறோம், வடக்க பார்க்குறோம், கிழக்க பார்க்குறோம், மேற்க பார்க்குறோம், எல்லா பக்கமும் திரும்பிக்கிட்டும் அப்படித்தானே இருக்கிறோம். தொழுகிற நேரத்தில் மட்டும்தான் அந்த சட்டம். மௌத்தா போனவர் தொழவும் இல்லை, அவருக்கு என்ன அந்த தேவை என்ன வந்துச்சு? அதனால அப்படி ஒரு செய்தி இல்லை. நபி ஒரு செய்தி, ஒரு பலவீனமான ஹதீஸ் ஒன்று இருக்கிறது, அதை வைத்து இந்த காரியத்தை செய்கிறாங்க. ஆனால் அது ஆதாரபூர்வமான செய்தி இல்லை, பலவீனமான அறிவிப்பாளர் வழியாக வந்திருக்கிற காரணத்தினால அதை ஏற்று நாம் செயல்படுத்த முடியாது. எனவே கிபிலாவை பக்கம் திருப்பி வைக்கிறதோ, கிபிலாவை பக்கம் திரும்பி இருக்கணுன்றதுக்காக வேண்டி தலைவாணி மாதிரி ஒரு கல்லை தூக்கி வச்சு அதுக்கு மேலே தூக்கி வைக்கிறதோ எல்லாமே அவசியமற்ற செயல்பாடுகள், மார்க்கத்தில் இல்லாத புதிய வழிமுறைகள் அப்படிங்கிறத நாம புரிந்து விலகி கொள்ள வேண்டும். அடுத்து மதுரையிலிருந்து இல்யாஸ் அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க, ஈசா நபி வந்து அவர்கள் மரணித்த பிறகு மஸ்ஜிது நபவியிலே அவரை அடக்கம் செய்வதற்காக ஒரு இடம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் உள்ளது, இது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் திரும்ப உலகத்துக்கு வந்து அதுக்கு பிறகு அவங்க மரணிக்கும் பொழுது அவங்கள அடக்கம் பண்ணுறதுக்காக ரசூல்லாவுடைய கபருக்கு பக்கத்தில் தான் அடக்கம் செய்யப்படுவாங்க. அங்கே ஒரு கபரு வேற ஓப்பன் பண்ணி கெட்டப்பட்டு, அதாவது கபரு தோண்டப்பட்டு இன்னைக்கு ரெடியாக இருக்குது என்கிற கருத்துப்பட ஒரு செய்தி இருக்கிறது. ஆனால் அதுவும் பலவீனமான அறிவிப்பாளர் வரிசையில் வந்து ஒருத்தர் பலவீனமான அறிஞர்களால் விமர்சிக்கப்படுகிற ஒருத்தர் வழியாகத்தான் அந்த செய்தி அறிவிக்கப்படுகிறது. அது எல்லா அறிஞர்களுமே அந்த ஹதீஸை நிராகரிக்கிறாங்க, இது ஏற்கப்பட முடியாது, இது வந்து நிராகரிக்கப்பட வேண்டிய நபிமொழி அப்படின்னு சொல்லிட்டு அதை யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால இப்போ கவரெல்லாம் தோண்டியெல்லாம் வைக்கல, அப்படியான எந்த ஏற்பாடும் இல்லை. அப்படி சொன்னதாக சொல்லப்படுற நபிமொழியும்
ஏற்புடைய நபிமொழி அல்ல. அதனால அது பொய்யான ஒரு செய்தி, தவறான ஒரு செய்தின்னு நம்ம விளங்கிக்கலாம். அடுத்து சென்னையிலிருந்து அப்துல் ரஹ்மான் அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க, உம்ராவிற்காக சென்ற பொழுது அங்கு இமாம் வித்ரு தொழுகையில் சப்தமிட்டு துவா செய்கிறார், இது நபி வழியா? பணிவாகவும் ரகசியமாகவும் பிரார்த்தனை செய்யுங்கள், வரம்பு மீறுவோரை இறைவன் நேசிக்க மாட்டான் என்று 7:55 வசனத்தில் இறைவன் கூறுகிறானே, இதை எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த வித்ரு தொழுகையில் குனூத் ஓதுறது அப்படிங்கிறது அது சுன்னத்து, நபி வழி. ரசூல்லா அந்த குனூத்தை சொல்லி தந்திருக்கிறாங்க. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குனூத்தை கற்றுக் கொடுத்து இதை நீங்கள் ஓதுங்க அப்படின்னு சொல்லியும் இருக்கிறாங்க. அல்லாஹும்ம ஹ்தினி ஃபீமன் ஹதைத அப்படின்னு துவாவை சொல்லி கொடுத்து இந்த துவாவை நீங்கள் வித்ரு குனூத்தில் ஓதிக்கிங்க, வித்ரில் ஓதிக்கிங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறாங்க. இப்போ அவங்களுடைய கேள்வி என்னன்னா, மக்காவில் சவுதியில் அந்த வித்ரு குனூத் ஓதும் பொழுது சப்தமிட்டு ஓதுறாங்க, நீண்ட நேரம் அந்த குனூத் அல்லாத கூடுதலாகவும் சேர்த்தும் நிறைய ஓதவும் செய்கிறாங்க. இது மார்க் அடிப்படையில் உள்ளதா, சரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது மார்க் அடிப்படையில் உள்ளது இல்லை. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வித்ரு குனூத்தை இவ்வாறு நீண்ட நேரம் ஓதியதாகவோ சப்தமிட்டு ஓதியதாகவோ எந்த செய்தியும் நமக்கு ஆதாரபூர்வமான எந்த நபிமொழிகளையும் பார்க்க முடியலை. அதல்லாமல் வேற ஒரு குனூத் ஓதி இருக்கிறாங்க, குனூத் நாசிலா என்று சொல்லப்படுகிற சோதனை கால குனூத் இருக்குல்ல, அதை நபி அவர்கள் சப்தமிட்டு ஓதி இருக்கிறாங்க. பின்னாடி உள்ளவங்க ஆமீன் சொல்லி அது ஓகே, அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. ஆனால் இந்த குனூத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஓதப்படுகிற வித்திரில் ஓதப்படுகிற குனூத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சப்தமிட்டு ஓதுனதாக எந்த செய்தியும் இல்லை. அதனால நம்ம அவ்வாறு அவங்க செய்யக்கூடியது அது நபி வழி என்று எடுத்துக்கொள்ள முடியாத ஒன்று. அதே நேரத்தில் தொழுகைக்குள்ள ஓதப்படுற இந்த வசனத்துக்கு முரண்னு நம்ம புரிஞ்சிக்க தேவையில்லை. இந்த வசனம் சொல்லுதல உதுஉ ரப்பக்கும் தல்லர்ருஅம் வ குஃபியா, உங்கள் இறைவனிடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், பணிவாகவும் ரகசியமாகவும் பிரார்த்தனை செய்யுங்கள்னு, இதை நாம் அதுக்கு முரண் அப்படின்னு எடுத்துக்க தேவையில்லை. பொதுவாக நபியவர்களுடைய வழிமுறையில் அது இல்லை, எனவே நாம் அதை செய்யக்கூடாதுன்னு விட்டுற வேண்டியதான். ஆனால் ஏன்னா இதுக்கு முரண் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா குனூத் நாசிலா ஓதுறது அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்படி ஒன்று அதை சப்தமிட்டு ஓதி இருக்கிறாங்க தானே. இப்போ அல்ஹம்து சூரா சப்தமிட்டு ஓதுறோம்ல, இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலின், எல்லாரும் ஆமீன் சொல்றோம்ல, இதுவும் ஒரு துவா தானே. இது சப்தமாக தானே ஓதப்படுகிறது, கூட்டாக தானே செய்யப்படுகிறது. அப்படின்னா இது இந்த வசனத்துக்கு முரண் இல்லை. அவ இந்த வசனம் ஏன்னா அது தொழுகைங்கிற தனி சப்ஜெக்ட். தொழுகைக்கு பிறகு துவா செய்யறது வைக்கிறது அதில் தான் நம்ம அப்படி பார்க்கணுமே தவிர, தொழுகை என்பது அது ஒரு கூட்டு, அது ஒரு தலைமை, அதுக்கு பின்னாடி பின்தொடரக்கூடிய அந்த ஏற்பாடெல்லாம் அதுக்குள்ளே இருக்கிறது. அது ஒரு தனி, அதுக்கு உள்ளதை அது அல்லாத மற்ற வாழ்க்கையின் வழிபாடுகளோடோ வேறு இபாதத்துகளோடோ வேறு வேறு செயல்பாடுகளோடு நம்ம பொருத்தி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் கூட இந்த முறை என்பது நபிகளார் நமக்கு காட்டி தந்த முறை இல்லை. வித்ரில் ஓத வேண்டிய குனூத்து என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை மட்டும்தான் சொல்லணும், அதையும் நாம் மௌனமாக தான் சொல்லணும். அதை விட கூடுதலாக சொல்வதற்கான அனுமதி கூட நமக்கு கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ஒரு சஹாபிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துவாவை சொல்லி கொடுத்தாங்க. இரவு நேரத்தில் ஓத வேண்டிய ஏதோ ஓதிட்டு படுக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துவாவை சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் திருப்பி சொல்லுங்கிறாங்க. அந்த துவாவில் அப்படியே சொல்லிக்கிட்டே வர்றாங்க. வரும்பொழுது அதில் ஒரு வார்த்தை வருது, ரசூலி கல்லதி அரிசல்த அப்படின்னு அந்த நபி தோழர் சொல்கிறாங்க. இது அந்த ரசூலா சொல்லி கொடுத்த துவாவில். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிப்பாட்டுறாங்க, நான் உனக்கு என்ன சொல்லி கொடுத்தேன் அதை சொல்லுங்க. என்ன சொல்லி கொடுத்தாங்க ரசூல்லா? நபியி கல்லதி அரிசல்தன்னு சொல்லி கொடுத்தாங்க. இந்த சஹாபி எப்படி ரிப்ளை திரும்ப சொன்னாங்கன்னா, ரசூலி கல்லதி அரிசல்த. ரசூல்லா சொன்னது நபி, சஹாபி சொன்னது ரசூல். இப்போ ரெண்டுக்கு என்ன அர்த்தம்? ரெண்டும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை, எல்லாமே ஒரே பொருள் தரக்கூடிய விஷயங்கள் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறோம். என்ன அர்த்தத்தில் சொல்கிறோம்? எல்லாமே ஒரே அர்த்தத்தில் ரசூல்லாவை குறிக்கிறதுக்கு தானே சொல்கிறோம். அதில் பெரிய முரண்பாடான அப்படியெல்லாம் அர்த்தம்லாம் மாறி போச்சுன்னு சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணினாங்கன்னா, நான் என்ன சொல்கிறேன்னு அதை சொல்லுங்கள், அதை எதுக்கு மாற்றுறீங்க அப்படின்னு அதை சரி பண்ணுறாங்கல்ல. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துவாவை சொல்லி தந்து இதுதான் வித்திற்கான குனூத்துன்னு சொன்ன பிறகு அதில் நாம் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கறது எப்படி? அது நபி வழியாக இருக்க முடியும்? நம்ம விரும்பினதை எல்லாம் நம்முடைய தேவைகளை எல்லாம் எல்லாத்தையும் கொண்டு போய் இப்படி குனூத்தில் சொல்லுகிறது. வேற வேற உங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட இடத்துல செய்யுங்க. சஜிதாவில் துவா செய்யுங்கிறாங்க, அதில் செய்யுங்க. அத்தையாத்தில் துவா செய்யுங்கிறாங்க, அதில் செய்யுங்க. தொழுது முடிச்சுட்டு எவ்வளோ நாளும் துவா செய்யுங்க, அந்த மாதிரி துவா செய்யுங்க. அதை விட்டுட்டு இதைத்தான் ஓதணும்னு சொல்லி தந்த பிறகு அதில் கூடுதலாக வேறொன்றை சேர்த்து செய்வது என்பது அது நபி வழிக்கு முரணானது. எனவே அவர்கள் அங்கே செய்யக்கூடிய காரியம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய வழிமுறை அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து முகம்மது அப்படிங்கிறவங்க, அவங்க எங்கேருந்து கேட்குறாங்கன்னு தெரியல, ஆனால் @_இஸ்லாமிக்_ சுன்னா
_65 அப்படின்னு அந்த பேரோட சேர்த்து போட்டிருக்கிறாங்க. என்னுடைய கேள்வி என்னவென்றால், ஆண்கள் வெள்ளியில் கழுத்து சங்கிலியும் வெள்ளியில் கை சங்கிலியும் போடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. போடலாம், ஒன்றும் தவறில்லை. தங்கம் தடுக்கப்பட்டிருக்கிற அவ்வளோதான். தங்கம் அல்லாத வேறு அணிகலன்களை அணிந்து கொள்வதில் தப்பில்லை. சில பேர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், இந்த நகைகள் எல்லாமே பெண்களுக்குரியது தானே, அப்போ நாம் பெண்களை மாதிரி ஒப்பனை செய்கிறது ஆயிரும்லங்கிறாங்க. அப்படி நாம் பார்க்க வேண்டிய அவசியம், பெண்களை போல வெப்பனையாக இது இருக்கிறதான்னு பார்க்கணும். பெண்கள் அணிகிற காரணத்தினால நம்ம அணிஞ்சது ரெண்டும் ஒன்றுன்னு ஆயிராது. நாம அணிவது பெண்கள் அணிவதை போல காட்டுவதற்கு, பெண்ணை போல என்னை மக்களிடத்துல எடுத்து காட்டுகிறது அப்படின்னா அப்ப நம்ம தவிர்க்கணும். ஆனா நம்ம வெளியில் அணியக்கூடிய இந்த ஆபரணங்கள் சங்கிலியோ ஒரு பிரேஸ்லெட்டோ ஒரு மோதிரமோ அதுவெல்லாம் அப்படியான ஒரு தோற்றத்தை டக்குன்னு ஏற்படுத்திட்டு சொல்ல முடியாது. ஒரு தங்கத்தில் அணிகிறது கூட பெரும்பாலும் அப்படி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. வெள்ளி அப்படியா, ஏன்னா பெண்கள் யாரும் வெள்ளி அணியக்கூடிய பழக்கத்தை நம்ம பெரும்பாலும் பார்க்கல தானே. அது பெண்களை போல ஒரு தோற்றத்தை உண்டாக்குவதற்கான வாய்ப்பும் இல்லை. அதை வைத்துக்கொண்டு இதை சில பேர் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி அந்த கண்ணோட்டத்தில் தவிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, தாராளமா. ஏன்னா இதுக்கு தடை இல்லை. மோதிரம்லாம் இருக்கு, மோதிரத்துக்கெல்லாம் நேரடியாகவே இருக்கிறது. மோதிரமும் கூட பெண்கள் அணியத்தான் செய்யறாங்க. பெண்கள் அணிவதை போல அணிகிற காரணத்தினால் மோதிரம் தடைன்னு யாரும் சொல்லல. ஏன்னு கேட்டா நேரடியா மோதிரத்துக்கு இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மோதிரம் போட்டிருந்தாங்க. அந்த மோதிரத்துல முகமது ரசூலுல்லாஹ்னு எழுதப்பட்டிருந்துச்சு. அதுதான் ஒரு சீலாக வெளிநாட்டு மன்னர்களுக்கு கடிதங்கள் எழுதுகிற நேரத்தில் ஒரு சீல், ஒரு அச்சு முத்திரையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்துறாங்கலாம் இருக்குது. அதனால ஆண்கள் வெள்ளியில ஆபரணங்கள் இந்த மாதிரி கழுத்து சங்கிலியோ அல்லது ஒரு கையில ஒரு பிரேஸ்லெட்டோ அணிந்து கொள்வது மார்க்க அடிப்படையில் எந்த தடையும் அதற்கு இல்லை. அடுத்து TMM முஹைதீன் அப்படிங்கிறவங்க கடைநல்லூர்ல இருந்து கேட்குறாங்க, ஏதேனும் காரியம் நிறைவேற வேண்டும் என்றால் நஃபில் 2 ரக்காத்து தொழுகிறோம். அதே காரியம் நல்லபடியாக முடிந்தால் அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லும் விதமாக நஃபில் தொழுகை தொழ வேண்டுமா, அல்லது என்ன செய்ய வேண்டும், நிறைவேறவில்லை என்றால் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு காரியம் நமக்கு தேவை, அது அல்லாஹ்விடத்துல கேட்குறோம்னு சொன்னால் ஒரு 2 ரக்காத்து தொழுது அல்லாஹ்விடத்துல பிரார்த்திக்கிறது அது ஏற்புடைய செய்தி. ஏன்னா அல்லாஹ்விடத்துல வெறுமனே கேட்காம ஒரு நற்காரியத்தை முற்படுத்தி, அல்லாஹ் இந்த நல்ல காரியத்தை உனக்காகத்தான் செஞ்சேன், இதை நீ ஏற்றுக்கிட்டு என்னுடைய இந்த கோரிக்கை நிறைவேற்றித்தா என்று சொல்வது ஒரு பணிவின் வெளிப்பாடு, ஒரு அடிமை செய்யக்கூடிய ஒரு ஒரு செயலின் வெளிப்பாடு. ஒருத்தர் கடையில் வேலை பார்க்குறவர் கொஞ்சம் சம்பளத்தை கூட்டி கேட்கும்போது கூட உழைப்பை கொஞ்சம் கூடுதலாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கேட்கும் பொழுது அந்த அதுதான ஒரு ஏற்புடைய செயலாக இருக்குது. இருக்கிற வேலையை செய்யாமல் இருந்துட்டு போய் நின்றுக்கிட்டு எங்களுக்கு கூட சம்பளம் கொடுங்கன்னு கேட்டால் முதலாளி ஒத்துக்கிறாரா? ஒரு மனுஷனுடைய ஒரு ஃபீலிங்கே இந்த மாதிரி இதை செஞ்சுட்டு போய் கேட்கணும்னு உணரும் பொழுது அதையெல்லாம் விட எங்கோ இருக்கிற ரப்புல் ஆலமீனுக்கு அது உண்மையிலே ரொம்ப பொருத்தமான ஒரு காரியம் தான். நம்முடைய பணிவை வெளிப்படுத்துகிற ஒரு செயல் தான். நம்ம மார்க்கம் அதை அங்கீகரிக்கிறது. குர்ஆன்ல கூட அல்லாஹ் சொல்றான்ல, வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, தொழுகையின் மூலமும் பொறுமையின் மூலமும் நீங்க அல்லாஹ்விடத்துல உதவி தேடுங்க. அப்போ ஒரு 2 ரக்காத்து தொழுதுட்டு அல்லாஹ்விடத்துல உதவி கேட்கிறோம், தேவைகளை கேட்கிறோம், அது மார்க்கத்தில் அனுமதி உள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது மாதிரி செஞ்சிருக்கிறாங்க. முந்தைய காலத்துல அது மாதிரி செஞ்ச நிகழ்வுகளை வரலாறுகளை கூட நபி அவர்கள் நமக்கு எடுத்து சொல்லி இருக்கிறாங்க. குர்ஆன்லயே அல்லாஹ் அதை வலியுறுத்துறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ் வப்தகு இலைஹில் வஸீலா, இறை நம்பிக்கையாளர்களே அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சுங்கள், அவன் பக்கம் நீங்கள் வசீலாவை தேடுங்கள். வசீலானா இந்த மாதிரி நல்ல காரியங்களை செஞ்சு அவன் பக்கம் நெருங்குங்க, அவன்கிட்ட கோரிக்கைகள் வைங்க அப்படிங்கிற கருத்துப்பட அல்லாஹ் நமக்கு ஆர்டரும் போடுறான். எனவே அது ஓகே. இப்போ அடுத்து அவங்களுடைய கேள்வி என்னன்னா, அது மாதிரி நான் கேட்குறேன், கேட்டது நிறைவேறிட்டுனா, கேட்டது கிடைச்சிருச்சு, நன்றி சொல்லுங்க, தொழுது நன்றி சொல்லுங்க, நோன்பு வச்சு நன்றி சொல்லுங்க, தர்மம் செஞ்சு நன்றி சொல்லுங்க, மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட நல்ல காரியங்களை செஞ்சு நன்றி சொல்லுங்க, எப்படி வேணாலும் சொல்லுங்க. அதே மாதிரி நிறைவேறலாட்டி திரும்ப கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க, நிறைவேறுகிற வரைக்கும் உங்களுடைய தேவை பூர்த்தி அடைகிற வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருங்க. நிறைவேறாட்டி என்ன பண்றது அப்படின்னு இல்லை, மீண்டும் 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 கேட்டுக்கிட்டே இருங்க. வாய்ப்பு உள்ள வரைக்கும் கேட்க வேண்டும் என்கிற சூழல் உள்ள வரைக்கும் சில விஷயங்களை கேட்க முடியாது. உதாரணமாக ஆரோக்கியத்தை கேட்குறோம், ஒருத்தவங்க நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுன்னு கேட்குறோம், அவங்க இறந்து போயிட்டாங்க, திரும்ப போய் ஆரோக்கியத்தை கொடுன்னு கேட்க முடியாது, அதை விட்டுற வேண்டியதான், அவ்வளோதான். அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லை, அல்லாஹ் இதை விட சிறந்த ஏதோ ஒன்று நமக்கு தருவான், நம்ம அல்லாஹ்விடத்துல கேட்டோம், ஆனால் அல்லாஹ் இதை விட ஏதோ ஒரு பெரிய நன்மைக்காக வேண்டி நம்முடைய கோரிக்கைகளை அல்லாஹ் ஹோல்டில் வச்சுட்டான். ஏன்னா எந்த துஆவும் மறுக்கப்படுவதில்லை, எந்த அமலும் வீணாவதில்லை, நம்பிக்கையோடு செய்யப்படுகிற எதுவும் வீணானதில்லை அப்படின்ற நம்பிக்கையோடு இருந்துட வேண்டியதான். இல்லை அது நிறைவேறுவதற்கான வாய்ப்பு இருக்கு, காலம் தள்ளிக்கொண்டே போகிறதுனா கேட்டுக்கிட்டே இருங்க, திரும்ப திரும்ப கேளுங்க, எந்த நிராசையும் அடைஞ்சிடாம கேளுங்க. இவ்வளவு நாள் கேட்டுட்டேனே அப்படின்னு சொல்லிடாதீங்க. இந்த துஆ அங்கீகரிக்கப்படும் எது வரையும் கேட்டால் மனிதன் அவசரப்படாத வரைங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அவசரப்படுறதுன்னா என்ன? எவ்வளோ நாள் கேட்டேன், இவ்வளோ நாள் கேட்டேன் கிடைக்கலையே, இதுதான் அவசரங்கிறது. எப்போ வேணாலும் அல்லாஹ் அதை நிறைவேற்றி தரலாம். அதனால் அவசரப்படாமல் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருங்க. நிறைவேறிவிட்டால் நன்றி சொல்லுங்க. நன்றி வாயால் சொல்வது, திக்ருகளால் சொல்வது, குர்ஆன் ஓதி சொல்வது, அல்லாஹ்வை வழிபட்டு சொல்வது, அல்லாஹ் அங்கீகரித்த நற்செயல்களின் வழியாக சொல்வது என்று எப்படி இயலுகிறதோ அப்படி உங்களுடைய நன்றியை நீங்கள் வெளிப்படுத்துங்கள். அடுத்து சென்னையிலிருந்து வாஜித் அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க, என்னுடைய கேள்வி, இஸ்லாமிய கூட்டமைப்புகள், பள்ளிவாசல் இமாம்கள் மற்றும் நிர்வாகிகள் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறார்கள். அந்த நிகழ்ச்சியில் அரசியல் சார்ந்த இஸ்லாமிய கட்சிகளும் கலந்து கொள்கிறார்கள். அதில் இஸ்லாமியர்கள் ஒருவருக்கொருவர் பொன்னாடை போர்த்துகிறார்கள். இது மார்க்கத்தில் தவறு என்று சொல்லலாமா அல்லது அதை ஏற்றுக்கொள்ளலாமா? பொன்னாடை போர்த்துவதில் தவறு இருக்கிறதா? இதை பற்றி விளக்கம் தரவும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பொன்னாடையை பொறுத்த வரைக்கும் பொதுவாக நம்ம முதல்ல அதில் ஒரு பொய் இருக்கிறது. அதில் என்ன பொய் இருக்குன்னா, பொன்னாடை அப்படின்னு சொல்லப்பட அது பொன்னாலான ஆடை அதில் இல்லை. அது ஒரு வரலாற்று ரீதியாக தமிழகத்திற்குள்ளே நுழைந்தது. உலகத்தினுடைய மற்ற பகுதிகளில் பெரும்பாலும் நீங்கள் அதை பார்க்க முடியாது. நம்ம பகுதிகளில் அது இருக்குது. அதுக்கு பின்னணியில் ஒரு வரலாற்று காரணமும் உண்டு. அதில் வரலாற்று காரணம் என்னென்னு கேட்டால், தோளில் ஆடை அணியக்கூடாது, துண்டு போடக்கூடாது என்ற ஒரு மரபு இருந்த நேரத்தில் அதையெல்லாம் உடைச்சி தகர்க்கிற வகையில் நாங்கள் எங்கள் ஆடையை போட்டுக்குவோம், அதை பகிரங்கமாக போடுவோம், மேலே போட்டு அதை நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டு காட்டுவோம், நீ என்ன செஞ்சிருவேன்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் விழிப்புணர்ச்சியாக, ஒரு சமூக விழிப்புணர்வாக, ஒரு சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிரான ஒரு போராட்டத்தின் பின்புலத்தில் தான் இந்த செயல்பாடே நம்ம இடத்துல உண்டாச்சு. இப்போ உண்டானதை பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு பொய் அதற்குள்ளே இருக்கிறது. என்ன பொய்ன்னு கேட்டால், ஒரு சாதாரண ஆடை அணிந்து விட்டு ஒரு பொன்னாடை என்கிற ஒரு மிகைப்படுத்தல், மிகையான ஒரு சொல் ஆடல் அதற்குள்ளே இருக்கிறது ஒன்று. ரெண்டாவது, இஸ்லாமிய சமூகத்திற்கு இது தேவையற்றதும் கூட. இஸ்லாமிய சமூகத்தில் இப்படியான இதை சொல்லுகிற இந்த கருத்தை வெளிப்படுத்த வேண்டிய அவசியமே வரலாற்று ரீதியாகவும் இல்லை, தற்போதைக்கும் இல்லை. ஏன்னா நம்ம அப்படி துண்டு போடாத அப்படியெல்லாம் கிடையாதுல்ல. வேறு மதத்தில் அப்படி நீ மேலே நீ கீழே அப்படின்னு மேல்தட்டு கீழ்த்தட்டுன்னு இருந்த இடத்துல இந்த சிக்கல்லாம் இருந்துச்சு. இஸ்லாமிய சமூகத்தில் மேல்தட்டு கீழ்த்தட்டு கிடையாது, எல்லாம் சமந்தான். அல்லாவுடைய படைப்புகள் எல்லாரும் அல்லாவுடைய அடிமைகள், அல்லாவுக்கு முன்னாடி எல்லாம் ஒன்று அப்படிங்கிற வகையில் வரும் பொழுது இதற்கான தேவையே இல்லாமல் போய்விட்டதுங்கிறது ரெண்டாவது விஷயம். மூணாவது, இந்த மாதிரி போர்த்தப்படுகிற தருணங்களில் போர்த்தப்படுகிற ஆட்களை குறித்த பிம்பங்கள் பெரிதாக்கப்படுகிறது. ஒரு பெரிதாக அவங்கள ரொம்ப மிகையாக புகழ்ந்து பாராட்டி ஒரு எல்லை மீறிய சொற்கள் எல்லாம் பரவலாக செய்யக்கூடிய ஆட்களை பார்க்குறோம். இந்த மாதிரி போர்த்தக்கூடிய ஆட்கள் பல நேரங்கள் அப்படி நடந்துக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி இதையெல்லாம் வைத்துக்கொண்டு ஒரு தனி மனிதனை மிகையாக புகழ்வது, வரம்பு மீறி புகழ்வது, அவனிடம் இல்லாத விஷயங்களை சொல்லி அவனை பெருமைப்படுத்தி ஆணவத்திற்குள்ளே தள்ளுவது போன்ற செயல்முறைகள்லாம் இதுக்குள்ளே இருக்கிற காரணத்தினால இந்த மாதிரியான காரியங்களை தவிர்த்துக்குங்க என்று பொதுவாக அறிஞர்கள் அறிவுரை சொல்றாங்க. ஆனால் அதே நேரத்தில் இதெல்லாம் இல்லாம, இந்த வரம்பு மீறல்லாம் இல்லாம, மிகையான புகழ்பாடெல்லாம் இல்லாம ஒருத்தர் இன்னொருத்தருக்கு இது ஒரு சமூக கல்ச்சரா மாறிடுச்சு. ஒருத்தர் மரியாதை பண்றது அப்படின்னா இதுவும் ஒரு வகையான மரியாதை. ஒரு 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 பயன் தரக்கூடிய பொருளை கொடுத்து ஒரு அன்பளிப்பாக கொடுப்பதை போல இதுவும் கிட்டத்தட்ட ஒரு அன்பளிப்புக்கு நெருக்கமானதுதான், இணையானதுதான். நாங்கள் அவர் மீது அன்பு வச்சிருக்கிறோங்கிறத காட்டுற வகையில் அவருக்கு எதையோ ஒன்று செய்கிறோம் என்கிற அடிப்படையில் மார்க்க வரம்பு மீறல் இல்லாமல், எல்லை மீறிய புகழ்ச்சி பாராட்டுகள் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு சபையில் ஒரு காரியம் அரங்கேறும் என்று சொன்னால் அதை தடுப்பதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை. அந்த செயலே குற்றமானது அப்படின்னு இல்லை, அந்த செயல் சில காரணங்களால் குற்றமாகிறது. அந்த காரணங்கள் இல்லாத பொழுது தாராளமாக அந்த காரியத்தை குற்றம் நம்ம சொல்ல முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த போர்வைகள் எல்லாம், அந்த சால்வைகள் எல்லாம் கொடுத்து விடப்பட்டிருக்கிறது. வேற நாட்டு மன்னர், ஐலாங்கிற ஒரு நாட்டு மன்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு கோவேரி கழுதையும் ஒரு சால்வையும் கொடுத்து விட்டார். அப்படிலாம் ஹதீஸ்ல பார்க்குறோம். இப்போ அதெல்லாம் எதை காட்டுகிறது அப்படின்னு பார்த்தா, அங்கெல்லாம் மிகைப்படல் இல்லை, நபிகளாரை எல்லை மீறி புகழ்ந்த புகழ்ச்சிகள் ஒன்றுமே இல்லை. ஒரு அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டது, அது 4 பேருக்கு தெரிகிற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி பொதுவெளியில ஒரு புத்தகத்தை கொடுக்குற மாதிரி ஒரு சால்வையை போத்திக்கிறோம், ஒருத்தர் கட்டி அணைச்சி ஒரு அன்பை வெளிப்படுத்திக்கிறோம். இந்த மாதிரியான ஒரு நோக்கத்தில் தான் நாங்கள் இதை செய்கிறோம்னு செய்யப்பட்டால் அதை தடுப்பதற்கு மார்க்க ரீதியாக இந்த முகாந்திரமும் இல்லை. அதை மார்க்க ரீதியாக ஏதோ ஒரு பாவத்தை போல சித்தரிக்க வேண்டிய அவசியமோ தேவையோ அதற்குள்ள ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து ஃபாத்திமா அப்படிங்கிறவங்க மதுரையிலிருந்து கேட்குறாங்க, இணை வைப்பவர்கள் ஜனாசாவில் தொழுகக்கூடாது என்னும் கருத்து உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க.
வைத்தார் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவருடைய ஜனாசா தொழுகையில் நம்ம பங்கேற்க முடியாது. ஏன் முடியாது அப்படின்னா, இணை வைத்தவர்களுக்கு நீங்க பாவ மன்னிப்பு தேடாதீங்கன்னு நல்லா சொல்லிட்டான். மாகாணலின் நபியே வல்லதீன ஆமனும் ஐயஸ்தக்ஃபிரூலில் முஷ்ரிக்கீன். ஒரு இறை தூதராக இருந்தாலும் சரி, ஒரு இறை நம்பிக்கையாளராக இருந்தாலும் சரி, முஷ்ரிக்குகளுக்கு பாவ மன்னிப்பு தேடுகிற அதிகாரம் அவர்களுக்கு, உரிமை அவர்களுக்கு கிடையாது. ஏன் வலவுக்கானும் உலி குருபா, அவர்கள் நெருங்கிய உறவினராகவே இருந்தாலும் சரிதான், அவங்களுக்கு வேண்டி நீங்க பாவ மன்னிப்பு தேடுற ரைட்ஸ் உங்களுக்கு கிடையாதுன்ட்டான் அல்ல. அப்ப பாவ மன்னிப்பு தேட முடியாதுன்னா தொழுகுங்கிறது என்ன, பாவ மன்னிப்பு தானே. ஜனாசா தொழுகை என்ன, ஜனாசா தொழுகை என்பது இறந்துவிட்ட அந்த ஜனாசாவின் பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கிற ஒரு பிரார்த்தனை தானே. தொழுகை என்று சொல்லப்பட்டால் அந்த தொழுகையினுடைய பொருள் பாவ மன்னிப்பை கேட்டல் தான். அப்ப நாம இணை ஏற்பித்தார் என்று தெளிவாக தெரிந்த ஒருத்தருக்கு பாவ மன்னிப்பு கேட்டோம்னா அல்லாஹ்வுடைய இந்த வசனத்துக்கு மாற்றமாக அமைஞ்சிரும். எனவே அவர் அந்த ஜனாசா தொழுகையில் நாம பங்கேற்க முடியாது. வேற வேற காரியங்களை செய்யலாம், அவங்களை குளிப்பாட்டுறது, கஃபன் பண்றது, அடக்கம் பண்றது, அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. அவங்களுடைய பாவத்தை மன்னிச்சிரு என்று கேட்க முடியாது. ஏன்னா நான் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான் அல்லாஹ். மிம்பாதி மாத்த பையனலகும் அன்னஹும் அஸ்ஹாபுல் ஜஹீம், அவங்க நரகத்துக்குரியவங்க என்பது தெளிவானதுக்கு பிறகு திட்டவட்டமா இவருக்கு நரகம் தான் அப்படின்னு நான் டிக்ளேர் பண்ணிட்டேன் அல்லாஹ்வுடைய வார்த்தையில. இணை ஏற்பிச்சுட்டா அவருக்கு மன்னிப்பு கிடையாதுன்ட்டான், இணை ஏற்பிச்சுட்டா அவருடைய நல்லறங்களை அழிஞ்சிரும்ட்டான், இணை ஏற்பிச்சுட்டா சொர்க்கம் ஹராம் ஆயிரும்ட்டான், இணை ஏற்பிச்சுட்டா எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு ரொம்ப தெளிவா அந்த அந்த கேட்டகரிக்குள்ள வந்த பிறகு, அவர் நரகவாசி என்பது தெளிவான பிறகு அல்லாஹ் அவர் பாவத்தை மன்னிச்சிருக்கா, நான் தான் மன்னிக்க மாட்டேன்றல, பிறகு என்ன அப்படின்னு அல்லாஹ் நம்மை நோக்கி ஒரு கேள்வி எழுப்புவதாகத்தான் அதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அப்படிப்பட்டவர்களின் ஜனாசா தொழுகையில் பங்கேற்க முடியாது. அடுத்து அமீருதீன் அப்படிங்கிறவங்க சிங்கப்பூர்ல இருந்து கேட்குறாங்க, நாம் ஜம்மு கசர் அல்லது குறைவான ரக்காத்து 2 அல்லது 3 ரக்காத்து தொழுகை தொழ வேண்டும் என்று ஒரு ஜமாத்திலோ அல்லது தனியாக தொழுபவரிடத்திலோ சேர்ந்து கொண்டோம் என்றால் நாம் தொழுக வேண்டிய ரக்காத்து 2 அல்லது 3 தான். ஆனால் அவர்கள் கூடுதலாக தொழுதால் நாம் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு 2 ரக்காத்து, நான் ஒரு பயணியாக இருக்கிறேன், லோருடைய தொழுகை எனக்கு 2 ரக்காத்து தான் கடமை, இமாம அங்கே 4 ரக்காத்து தொலை வைக்கிறாரு. இப்போ நான் என்ன பண்ணுறது? நான் சென்னை சென்ற போது அங்கு மகரிபு தொழுவதற்காக சென்றேன். அப்போது அங்கு பயணத்தில் உள்ள அனைவரும் ஜம்மு கஸ்ர் தொழுதார்கள், தொழுகையை சுருக்கி தொழுதாங்க. அப்போது ஒரு இமாம் ஜமாத்தில் இமாம் மகரிபு தொழுகிறார், ஆனால் பின்னின்று தொழுபவரில் சிலர் இஷா தொழுதனர். அப்போது இமாம் 3வது ரக்காத்துக்கு எழும்போது அவர்கள் எழவில்லை, அத்தையாத்திலே அமர்ந்து விட்டார்கள். இமாம் 3வது ரக்காத்து முடித்து சலாம் சொல்லும்போது இவர்களும் சேர்ந்து சலாம் கூறி தொழுகையை முடித்தார்கள், அதுவரை இருப்பிலேயே அமர்ந்திருந்தார்கள். இப்படி செய்யலாமான்னு சொல்லி கேட்குறாங்க. இது ஒரு புதிய வழிமுறையாக இருக்கிறது. இதை நபிகளாருடைய வழிபாட்டில் இபாதத்துகளில் தொழுகை முறையில் நம்ம கண்டதே இல்லை. இப்போ நமக்கு 2 ரக்காத்து இருக்கிறது, அவங்க 4 ரக்காத்து தொழுகிறாங்க அப்படின்னா இப்போ நான் என்ன செய்யலாம்? நான் அவங்க 2 ரக்காத்து முடித்த பிறகு நான் 3வது ரக்காத்தில் போய் ஜாயின் ஆகலாம். 3வது ரக்காத்தில் சேர்ந்தோம்னா அவர் சலாம் கொடுக்கும்போது நானும் சலாம் கொடுத்துட்டேன், பிரச்சனை இல்லை, எனக்கு 2 ரக்காத்தோட கடமை முடிஞ்சிருச்சு. அந்த 2 ரக்காத்தில் மட்டும் அவரோட சேர்ந்து சலாம் கொடுத்து முடிச்சுட்டேன், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் முந்தியே சேர்ந்துட்டேன் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நாம அவரோடு சேர்ந்து சலாம் கொடுக்குற வரைக்கும் அவரை பின்தொடர்ந்து செல்வது தான் சிறந்ததாக இருக்கிறோம். நான் அவர் தக்பீர் கட்டும்போது தக்பீர் கட்டிட்டேன், இமாம் 4 ரக்காத்துக்கு தக்பீர் கட்டுறாரு, லோஹர் தொலை வைக்கிறார், நான் 2 ரக்காத்து தான் சேர்ந்து தக்பீர் கட்டிட்டேன்னா சேர்ந்து தொழுகை முடிச்சிட வேண்டியதான், கூட 2 ரக்காத்தை சேர்ந்து முடிச்சிட வேண்டியதான். நம்ம இடையிலே முறித்து செல்வது என்பது ஏற்புடையதில்லை. ஆனால் ஒரு நபிமொழியை வைத்துக்கொண்டு நம்ம இடையில் முறிக்கலாம்னு ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறோம். எந்த செய்தி அப்படின்னு கேட்டால், முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இஷாவை தொழுதுட்டு அவங்க சமூகத்தார் பக்கத்தில் போய் இன்னொரு பள்ளிவாசல் இன்னொரு ஏரியாவில் போய் அங்கே போய் இஷா தொழுகை நடத்துவாங்க, இமாம் ஜமாத்து இமாமா இருப்பாங்க. இப்போ ஒரு நாள் என்ன பண்ணிட்டாங்க, நீளமாக தொலை வச்சுட்டாங்க, சூரா பக்ரா ஓதிட்டாங்க, பக்ராவோ நிசாவோ என்று அந்த அறிவிப்பாளர் சொல்றார். அப்போ பின்னாடி தொலை ஒருத்தர் வர்றாரு, சேர்றாரு, பார்த்தா ஓதிக்கிட்டே இருக்காரு. ஒரு சூரா பக்ரா எவ்வளோ பெருசு, அப்போ இவ்வளோ பெரிய சூறா ஓதும்போது அவரால் பொறுமை இல்லாமல் என்ன பண்ணிட்டாரு, தொழுகையை விட்டு விலகி அவர் தொழுதுட்டு வந்துட்டார். இந்த செய்தி முஆது ரலியல்லாஹு அன்ஹு உங்களுக்கு கிடைக்குது. அப்போ அவங்கள கண்டிக்கிறாங்க, இன்னும் அவர் தொழுகையில் பாதியில் போயிட்டாரு, இமாம் ஜமாத்தை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு, இது எப்படி முறை, அவர் முனாஃபிக் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனம் இங்கிருந்து வருகிறது. கடைசியில் செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆது ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு பேசுறாங்க. அப்படின்னு சொல்றாங்க, ஃபத்தானுன் அன்த யா முஆத், முஆது என்ன குழப்பம் பண்றீங்களா நீங்க அப்படின்னு கடுமையாக கண்டிக்கிறாங்க.
கண்டிச்சுட்டு சொல்றாங்க, மக்களுக்கு தொழுகை நடத்தும்போது சுருக்கி தொலைவைங்க. ஒரு சப்யஹஸ் மரபிகள் ஆளா ஓதுங்க, வஷம்சி வல்லுஹாஹா ஓதுங்க, வல்லைலி தாயிஷா ஓதுங்க. அதெல்லாம் ஒரு மீடியமான ஒரு சின்ன சூறாக்கள் தானே. இதை ஓதி தொலைவைங்க. நீங்க தனியா தொழுகிற மாதிரி மணிக்கணக்கில் ஓதுற பெரிய பெரிய அத்தியாயங்களை ஓதுனீங்கன்னா மக்களுக்கு சிரமம் ஆயிருமா இல்லையான்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிச்சாங்க. இப்ப இதுல முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு உங்களை கண்டிச்ச நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையிலிருந்து விலகி சென்று தொழுகையை தானாக முடித்துட்டு போனார, அவரை நபி அவர்கள் கண்டிக்கல. அப்ப எனவே நாம இமாம் ஜமாத்தில் இருக்கிற பொழுது அங்கிருந்து நம்முடைய தேவை முடிந்த உடனே விலகி கொண்டால் அது ஒன்றும் தவறில்லை. இவர் விலகினார், அவரை கண்டிக்கல, அதனால் நாமும் விலகலாம் என்ற ஒரு கருத்தை நாம சொல்லி இருக்கிறோம் இதுக்கு முன்னாடி. ஆனா அந்த கருத்து ஏற்புடைய கருத்து இல்லை. ஏன் அப்படின்னா, இமாம் ஜமாத்தில் நிக்க முடியலைங்கிற நெருக்கடியினால, நீளமா தொலை வைக்கிறாரு, என்னால் நின்று தொழ முடியலைங்கிற கட்டாயத்தினால வர்றதுங்கிற ஒரு நெருக்கடியினால் இமாமை விட்டு விலகி வந்தாரே தவிர, இது ஒரு சட்டம், இது விலகுதல் என்பது புரிந்து கொள்கிற வகையில் இல்லையே. ஒரு நெருக்கடிக்காக வேண்டி அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியத்தை எல்லா நேரங்களிலும் செய்யலாம் என்று சொல்வது ஒரு ஏற்புடைய செயலாக இருக்க வாய்ப்பே இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டா, நாம இமாமோடு சேர்ந்துட்டோம்னா முடிஞ்ச வரைக்கும் இமாம் முடிக்கிற பொழுது சேர்ந்து முடிப்பது தான் சரியான வழிமுறையா இருக்க முடியும். நான் பயணத்தில் இருக்கிறேன், எனக்கு இமாம் ஜமாத்தை கடமை இல்லையா, நான் தனியாக கூட தொழுதுட்டு போயிடலாம். இமாமோட சேர்ந்துட்டா இமாம் முடிக்கிற பொழுது முடிக்கிறதா கரெக்டா இருக்கும். அதை விட கொடுமை, இவங்க மூணாவது ரக்காத்துல அத்தையாத்துல உட்கார்ந்துட்டு அடுத்து ரெண்டாவது ரக்காத்துல 2 ரக்காத்தையும் அவங்க தொழுகணும். 2வது ரக்காத்துல அத்தையாத்துல உட்கார்ந்துட்டாங்க. அத்தையாத்து உட்கார்ந்த பிறகு அவர் 3வது ரக்காத்துல அத்தையாத்துல உட்கார்ற வரைக்கும் இவங்க அத்தையாத்துல உட்கார்ந்துட்டே இருக்கிறாங்க. அவர் கியாமுக்கு எந்திரிச்சு ஓதி ருக்குக்கு வந்து சஜிதாக்கு வந்து அதுக்கப்புறம் அத்தையாத்துக்கு உட்கார்றாருல அடுத்த ரக்காத்துல, அது வரைக்கும் அத்தையாத்துல உட்கார்ந்துக்கிட்டு இருந்துட்டு அவர் சலாம் கொடுத்தோன்னே இவங்க சலாம் கொடுத்தாங்கன்றது இப்படி ஒரு வழிமுறையை நம்ம கண்டதே இல்லை. இது ஒரு புதிய வழிமுறை. ஏன்னா இமாமை ஃபாலோ பண்றீங்க, இப்ப சலாம் கொடுக்கும் போது இமாமை ஃபாலோ பண்றீங்கன்னா அதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் இமாமை விட்டு என்ன பண்ணீங்க, இன்னமா ஜுஹிலல் இமாமுல் யுத்தம்ம பிஹி, இமாம் ஏற்படுத்தப்பட்டதெல்லாம் பின்பற்றப்படுவதற்கு தான் அடிப்படையில் அவரோட சேர்ந்து வெளியே வரணும்னு சலாம் கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணீங்களே. இப்ப அவரோட சேர்ந்து அவரை ஃபாலோ பண்ணது உண்மையா இருந்தா அவர் தக்பீர் கட்டணும்னு நீங்கள் தக்பீர் கட்டி இருக்கணுமே, அவர் ருக்குக்கு போகும்போது நீங்க ருக்கு போயிருக்கணுமே. அப்ப நீங்க அதை செய்யாம இருந்தீங்கன்னா இமாமை ஃபாலோ பண்ணதாக அர்த்தமாகாதுல. அது எப்படி இமாமை பின்தொடர்ந்ததாக அர்த்தம்? இமாமை விட்டு நீங்க அப்பவுமே விலகிட்டீங்க. எப்போ அவர் அத்தையாத்துக்கு போகும்போது, அவர் இமாம் நிலைக்கு போகும்போது நீங்க அத்தையாத்துல உட்கார்ந்தீங்களே, அப்பமே இமாமுக்கும் உங்களுக்கு உண்டான தொடர்பு முடிஞ்சு போச்சு. பிறகு சம்மந்தமே இல்லாம எப்படி சலாம் மட்டும் கொடுத்தீங்க? சலாம் கொடுக்கும்போது மட்டும் எப்படி 2 பேருக்கு இடையில உறவு வந்துச்சு? அதனால இது இது வந்து ஒரு புதிய வழிமுறை. இந்த மாதிரியான காரியங்களை நம்ம ஈடுபடக்கூடாது. நம்ம லேட்டா போய் கடைசியில் அவரோடு சேர்ந்து சலாம் சொல்லி முடிச்சிடணும். இல்லைன்னு சொல்லி சொன்னா நம்ம தனியாக தொழுதுட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடணும். இமாம் ஜமாத்தில் இருந்து கொண்டே இருக்கிறேனா இல்லையா என்று கேள்விக்குறி வருகிற வகையில செயல்படுவது என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு வழிமுறை இல்லை. அடுத்து ரமீஜா பிவி அப்படிங்கிறவங்க திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலத்திலிருந்து கேட்குறாங்க, சூரா யூனுஸ் 11ஆம் வசனத்தின் தப்சீர் விளக்கத்தில் நாம் செய்யும் பாவங்களை எழுதுவதற்கு 6 மணி நேரம் ஆகும் என்றும் அந்த நேரத்திற்குள் பாவ மன்னிப்பு கேட்டுவிட வேண்டும் என்ற விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இதை எப்படி புரிந்து கொள்வது, எப்படி புரிந்து கொண்டு செயல்படுத்துவது, எந்த தப்சீர் புக் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது அந்த வசனத்தில் அவங்க குறிப்பிடுற வசனத்தில் சூரத் யூனுஸ் 10வது அத்தியாயத்தினுடைய 11வது வசனம், அதுல என்ன வருதுன்னு கேட்டா, வலவு அஜ்ஜிலுல்லாஹு லின்னாஸி ஷர்ரஸ்தஅஜாலஹும் பில் கைரி லகுலிய இலைஹிம் அஜலுஹும். மனிதர்கள் நன்மைகளுக்கு அவசரப்படுவதை போல அவர்கள் விஷயத்திலே தீங்கு செய்வதற்கு அல்லாஹ் அவசரப்பட்டால் லகுலிய இலைஹிம் அஜலுஹும், அவர்களின் தவறை முடிக்கப்பட்டிருக்கும். அல்லாஹ் உடனுக்குடனே தண்டனை கொடுத்து முடிக்க நினைச்சாமனா ஒருத்தர் மிச்சம் இருக்க மாட்டாங்க. அவசர அவசரமா செய்ய நினைச்சா அல்லாஹ் அவசரமா செய்யல, எதையும் நிதானமா செய்யக்கூடியவன் என்கிற கருத்து அந்த வசனத்துல வருது. இதுக்கு வந்து எதுலையோ விளக்கம் படிச்சிருக்கிறாங்க. விளக்கம் படிக்கும் போது என்ன சொல்லியிருக்கிறாங்க, நாம வந்து ஒரு பாவம் செஞ்சோம்னா அந்த பாவம் எப்போ 6 மணி நேரம் ஆகும், பாவம் செஞ்சா 6 மணி நேரத்தில் பதிவு செய்யப்படும், அந்த 6 மணி நேரத்துக்குள்ள நம்ம மன்னிப்பு கேட்டுறணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது சரியான்னு கேட்குறாங்க. அப்படி இந்த 6 மணி நேரம் 7 மணி நேரம் அப்படிலாம் இல்லை, நீங்க செஞ்ச உடனே பதிவு செஞ்சப்பட்டுரும். மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், கண்காணிப்பாளர்கள் இல்லாம ஒரு வார்த்தையை நீங்க பேச முடியாதுன்றான்ல.
டக்கு டக்குன்னு பேச, செய்ய, அசைய, திரும்ப வைக்க எல்லாம். ஒரு கண்களின் மோசடி கூட உடனே பதிவு செய்யப்படுறோம். பதிவு செய்யப்படுறதுல தாமதமே இருக்காது. ஆனால் 6 மணி நேரம் கழிச்சு 7 மணி நேரம் கழிச்சு என்று சொல்லப்படுவது அப்படி எந்த நபிமொழியும் இல்லை, குரான்லேயும் அல்லாஹ் அப்படி சொல்லவும் இல்லை. அதே நேரத்தில் நாம் ஒரு தப்பு செஞ்சிட்டோம்னா அப்போ பாவ மன்னிப்பு எப்போ கேட்கறது, எப்படி கேட்கறது? தவறுன்னு எப்போ விளங்குறோமோ அந்த புரிதல் வந்த உடனே மன்னிப்பு கேட்டுற வேண்டியதான். அதுதான் அதுக்கான வழி. அது எப்போ நமக்கு விளங்குதோ அப்போ உடனே மன்னிப்பு கேட்டு அதிலிருந்து நம்ம விலகிறதுக்கு முயற்சி எடுக்கணும். ஏன்னு கேட்டால் பாவ மன்னிப்பு என்பது மரணம் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கிறது. எந்த பாவமாக இருந்தாலும் அதே பாவத்தோடையே அது மன்னிப்பை பெறாமலேயே ஒருவன் மரணிக்கிறானே அப்பதான் பிரச்சனை. இப்போ ஷிர்கே இருக்குது, இணை கற்பிக்கிறான், ஒரு இணை கற்பித்தல் காரியத்தோடு செஞ்ச ஒருத்தன் அதே நிலையில் மரணிக்கிறானே அப்பதான் அவனுக்கு சிக்கல். மறுமையில் அவனுக்கு சொர்க்கம் தடைபடுவது, நரகம் புகுத்தப்படுவது எல்லாமே எப்பன்னு கேட்டா அதே நிலையில் மரணிக்கிற பொழுதுதான். மரணத்துக்கு முன்னாடி, மௌத்துக்கு முன்னாடி திருந்திட்டான்னா அப்போ மன்னிப்பு கேட்டுட்டான்னா அல்லாஹ் அவனை குற்றம் பிடிக்க மாட்டான். அப்போ மரணம் வரைக்கும் டைம் இருக்கு. மரணத்திற்குரிய அறிகுறிகள் தென்படுது இல்லை, அது வரைக்கும். அதுக்கு முன்னாடி எப்போ பாவ மன்னிப்பு கேட்டாலும் அல்லாஹ் அதை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். குர்ஆன் சொல்லுகிறது, வலைஸத்தி தௌபத்து லில்லதீன யஅமலூன ஸய்யிஆத் ஹத்தா இதா ஹலர அஹதஹுமுல் மௌத். மௌத்து வர்ற வரைக்கும் அந்த நேரத்தில் தௌபா கேட்டோம்னா அந்த தௌபா செல்லுபடி ஆகாது, அது ஏற்றுக்கொள்ளப்படாது. மௌத்துக்கான அறிகுறிகள் வந்துருச்சு, கர்கராவாயிடுச்சு, ஆகா இனிமே நம்ம தப்பிக்க முடியாதுன்னு நினைக்கிற நேரத்தில் கேட்டால் அதை ஏற்றுக்க மாட்டான். அதுக்கு முன்னாடி இயல்பாக வாழுகிற நேரத்தில் கேட்டுரு. அப்போ எப்போ நமக்கு மௌத்து வரும்னு தெரியாத காரணத்தினால எந்த தவறை செஞ்சாலும் உடனேயே நாம் அதுக்காக வேண்டி பிராயச்சித்தம் தேடுறது, பாவமன்னிப்பு தேடுறதுங்கிறது நம்ம மீது கடமை. இன்னும் சொல்ல போனால் அப்படி ஒரு தப்பை செஞ்சிட்டோம்னா மன்னிப்பு கேட்கணும், அதுக்கு பகரமாக ஒரு நன்மையும் செஞ்சுக்குங்க. செய்யத்தல் ஹசனத்தை தம்ஹுஹா, ஒரு தவறை நன்மையை கொண்டு பின்தொடர செய்யுங்க. அப்படி செஞ்சீங்கன்னா அந்த நன்மை அந்த தவறை அழித்து விடும்னு சொல்றாங்க. எனவே எவ்வளவு விரைவாக மன்னிப்பு கேட்க முடியுமோ அவ்வளவு விரைவாக மன்னிப்பு கேட்டு மீண்டு விட வேண்டும். அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா, இந்த வசனத்துக்கும் அந்த விளக்கத்துக்கும் எந்த பொருத்தமும் இல்லை. எதில் படித்தாங்க, எப்படி அவங்க என்ன நோக்கத்தில் எந்த கோணத்தில் அந்த விளக்கத்தை கொடுத்தாங்கன்னு தெரியல. தப்சீர் புக்கு எது படிக்கிறதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஏராளமான தப்சீர்கள் வந்திருக்கிறது, தமிழ் மொழியில் வந்திருக்கிறது. இப்னு கசீருடைய தப்சீர்லாம் ரொம்ப சிறப்பான, ரொம்ப அற்புதமான தப்சீர் நூல்களில் ஒன்று. வாய்ப்பு இருந்தால் இப்னு கசீர் எடுத்து படிங்க, தமிழ்லையும் இருக்குது, நன்றாகவும் இருக்கும். குரானை கொண்டு, குரானுக்கு நபிமொழியை கொண்டு விளக்கம் கொடுக்குற அற்புதமான தப்சீர்களில் அதுவும் ஒரு சிறந்த தப்சீர். அடுத்து கும்பகோணத்திலிருந்து சாபிரா அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க, மாற்று மத சகோதரி ஒருவர் குரானை படித்து இஸ்லாத்தை ஏற்க விருப்பப்படுகிறார். அவருடைய கணவர் சித்த வழிபாடு செய்பவர். முன்பு இந்த சகோதரியும் செய்து கொண்டிருந்தார். அவர் அதை ஏற்கவில்லை. இவர் இஸ்லாத்தை ஏற்பதை கணவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்பொழுது என்ன செய்வது? குழந்தைகள் இல்லை, கணவரை பிரியவும் சகோதரிக்கு மனம் இல்லை. இதற்கு தீர்வு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் 2-3 சிக்கல் இருக்கிறது. முதல் விஷயம் என்னன்னு கேட்டால், இப்போ நம்ம இஸ்லாம் தான் கரெக்டு, அல்லாஹ் ஒருத்தனை தான் வணங்கணும், அவனுக்கு இணை துணை இல்லைங்கிற இஸ்லாத்தினுடைய அடிப்படை கோட்பாடுகள், இஸ்லாத்தை ஏற்றல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இப்போ அதுதான் சரின்னு ஒருத்தவங்களுக்கு விளங்கிடுச்சுன்னா அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்க சொல்லுங்க. நீங்கள் இஸ்லாத்தின்படி வாழுங்க, இஸ்லாத்தை கடைபிடிங்கன்னு சொல்லி இஸ்லாத்தை ஏற்பதற்கு அவங்கள வலியுறுத்தி அதன்பால் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு என்ன அறிவுரைகள் சொல்கிறோமோ அதை சொல்லி இஸ்லாத்தை ஏற்க வச்சிருங்க. இப்போ கணவர் ஒத்துக்க மாட்டேங்கிறார், அவர் வேற மாதிரி வழிபாடு செய்கிறார் அப்படின்னா இதில் 2 கவனிக்கலாம். ஒன்று, நாள்பட எடுத்த எடுப்புலையே அப்போ கணவர் ஒத்துக்கலையா, நீ கணவர் விட்டு பிரிஞ்சிடணும், உடனே நீ விவாகம் செஞ்சுட்டு வந்துரு இஸ்லாத்தை ஏற்று அப்படி நீங்கள் அவங்கள வலியுறுத்த வேலைகளை செய்ய வேண்டாம். ஆனால் மார்க்க அடிப்படையில் இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் இஸ்லாத்தை ஏற்காத கணவரோடு குடும்ப வாழ்க்கை நடத்த முடியாது. 2 பேரும் கணவன் மனைவியாகவே இருக்க முடியாதுல்ல. ஒரு முஸ்லீமும் முஸ்லீம் அல்லாதவரும் தம்பதியராக இருக்குவதற்கு மார்க்கம் அனுமதிக்கலை. அப்படி நாம் திருமண வாழ்வை நடத்த முடியாது. 2 பேரும் முஸ்லீமாகத்தான் இருந்தால் தான் இஸ்லாத்தின் அடிப்படையில் அது ஒரு செல்லுபடியாகிற அங்கீகரிக்கப்பட்ட திருமணமாக இருக்கும். அப்போ அது ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட திருமணமாக இருக்காது. அதுக்காக வேண்டி நீங்கள் பிரிஞ்சிடணும், உடனே அதை விட்டு விளையிடணும்னு இதை மையப்படுத்தி நீங்கள் கணவரை விட்டு பிரிஞ்சு இந்த வேலையை பாருங்கன்னு சொல்லி சொன்னால் ஒருவேளை அவர்கள் இஸ்லாத்தை ஏற்காமல் கூட போய்விடலாம். இஸ்லாத்தை ஏற்பதில் அதை நினைத்து தயங்கி இஸ்லாத்தை மேற்கொண்டு அதில் முன்னேறி வருவதற்கான வாய்ப்புகள் அடைபட்டு போகலாம். அப்போ முதல் இதில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இறை கோட்பாட்டில் பிழை இல்லாமல் தங்களை மாற்றிக்கிட்டாங்கன்னா இது இஸ்லாமிய சட்டப்படி தவறு தான். இந்த வாழ்க்கை முறை, இந்த குடும்ப வாழ்க்கை தவறு தான், பிழை தான், குற்றம் தான். ஆனாலும் குற்றத்தின் அளவோடு ஒப்பிடுகிற பொழுது இறைவன் அல்லாதவர்களை இறைவன் என்று வணங்குகிற
அல்லது இறை மறுப்பாளர் பட்டியலில் இருப்பதை விட முஸ்லீமாக இருந்து கொண்டு பிழை செய்வதற்கு இடையில வித்தியாசம் இருக்குல்ல. மறுமை வாழ்க்கையில ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் இந்த குற்றத்திற்காக அல்லாஹ் தடுத்த இந்த செயலை செய்திருக்கிறார் என்பதற்காக வேண்டி அவர்கள் தண்டிக்கப்பட்டாலும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவர்கள் சொர்க்கம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதே. இதுக்காக வேண்டி நீங்க அதை தடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இதை சொல்லி இல்ல நீங்க கல்யாணம் பிரிஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப வாழ்க்கையை மையப்படுத்தி கணவரை விட்டு விலகி வந்துருங்கிற மாதிரி அறிவுரை சொல்லி கடைசியில் அதுக்கு விருப்பம் இல்லாம அதுக்கு தைரியம் இல்லாம நம்ம எப்படி எதிர்காலத்தை கடத்துவோம். அப்ப எவ்வளவு விஷயங்கள் இருக்குதானே. ஒருவேளை அதுக்காக வேண்டி அச்சப்பட்டுக்கிட்டு இஸ்லாத்தையே இருக்காம போயிட்டாங்கன்னா எவ்வளவு பெரிய சிக்கலுக்கு அவங்க ஆளாயிருவாங்க. ஆகையினால இதை வலியுறுத்துங்க, இஸ்லாத்தை கடைபிடிக்க சொல்லுங்க, இறை கோட்பாட்டில் உறுதியா இருக்க சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பேரில் அவங்க சொல்லி 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 கணவரும் நாளைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிற ஒரு சூழல் உண்டாகலாம். ஒன்று. ரெண்டாவது, அப்படி ஒருவேளை அதுக்கான வாய்ப்பு இல்லை, முகாந்திரம் வரல, உண்டாகலன்னு சொல்லி சொன்னா இவங்க இஸ்லாத்தை மேலும் மேலும் படித்து அதை பின்பற்றி கொண்டே இருக்கிற பொழுது அதன் மேல் ஏற்பட்டிருக்கிற ஈர்ப்பாலும் காதலாலும் அல்லாஹ்வின் மேல் இருக்கிற அச்சத்தினாலும் நம்ம முழுமையா இந்த பாவத்திலிருந்து விடுபட்டு விடுவோம்னு சொல்லிட்டு அந்த உறவிலிருந்து விடுபட்டு வருவதற்குமான வாய்ப்பும் இருக்கிறது. அது எதிர்காலம் தீர்மானிக்கிட்டு அல்லாஹ்வுடைய நாட்டப்படி எது வேணாலும் நடக்கட்டும். ஆனா இதை காட்டி பயமுறுத்தி அதை அவர்கள் ஏற்க விடாமல் செய்துவிடக் கூடாது என்கிற ஒரு அடிப்படையில இஸ்லாத்தை சொல்லுங்க, இஸ்லாத்தை ஏற்க வைங்க, அதுல இயன்ற வரைக்கும் அவங்களை செயல்படுவதற்குரிய ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் அழியுங்க. மற்ற விஷயங்கள் எல்லாமே அல்லாஹ்விடத்திலே மன்னிப்புக்குரியது. மன்னிக்கிறதுக்கான வாய்ப்பு வாசல்கள் எல்லாம் திறந்து வச்சிருக்கான். ஆனா ஷிர்க்குக்கும் குஃப்ருக்கும் தான் அந்த வாய்ப்பு இல்லைங்கிற காரணத்தினால அந்த சகோதரியை அதிலிருந்து மீட்பதற்கு தேவையான அறிவுரைகளை நீங்கள் சொல்லுங்கள். அடுத்து ரஃபீக் அப்படிங்கிறவங்க குமரி மாவட்டத்திலிருந்து கேட்குறாங்க, எந்த ஊர்னு போடல. கேள்வி: புகாரி 5623 மக்ரிபு நேரத்தில் குழந்தைகளை வெளியே அனுப்பாதீங்க என்ற ஹதீஸின் தெளிவான விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த அப்படி ஒரு செய்தி வருகிறது. என்ன வருதுன்னு கேட்டால், இதா கான ஜுன்னுல் லைல் அவ் அம்சைத்தும், இரவு இருள் சூழ ஆரம்பித்தால் அல்லது இரவு ஆகிவிட்டால் ஃபகுஃபு சிபியானக்கும், உங்கள் குழந்தைகளை சிறுவர்களை நீங்கள் தடுத்து வைத்துக் கொள்ளுங்கள், வீட்டில் வச்சுக்குங்க. ஃபஇன்ன ஷயாத்தீன தன்தஷிரு ஹீனைதின், அந்த நேரத்தில் தான் ஷைத்தான்கள் பரவுகிறார்கள். பூமியில் தெருக்கல்ல எல்லா இடங்களையும் பரவுறாங்க. ஃபைதா ரஹப சாத்து மினல் லைல், இரவுல கொஞ்ச நேரம் போயிடுச்சு அப்படின்னா ஃபஹுல்லுஹும், அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள நீங்க பூட்டி வச்சிருக்க தேவையில்ல, கொஞ்சம் வெளியே விட்டுக்கலாம், தப்பு இல்லை. ஃபஅக்லிகுல் அபுவாப வதுக்ருஸ்மல்லா, வீட்டின் இரவுல வீட்டின் கதவுகளை பூட்டி வையுங்க, அல்லாஹ்வுடைய பேரை சொல்லுங்க. ஃபஇன்ன ஷைத்தான லா யஃப்தஹு பாபம் முக்லகன், பூட்டப்பட்டிருக்கிற ஒரு வாசலை ஷைத்தான் திறப்பதில்லை. அவுக்கவு கிரபக்கும், உங்களுடைய அவுக்கவு கிரபக்கும், உங்களுடைய அந்த தோல் தண்ணீர் பைகளை நீங்கள் மூடி வையுங்கள், கட்டி வையுங்கள். வதுக்குருஸ்மல்லா, அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி கட்டி வையுங்க. ஓ ஹம்மிரு ஆணியத்தக்கும், உங்களுடைய பாத்திரங்களை மூடி வையுங்க. வதுக்குருஸ்மல்லா, அல்லாஹ்வுடைய பெயரை அதில் கூடுங்க. வலவன் தரதோ அலைஹா செய்யன், மூடுறதுக்கு ஒரு பெரிய பாத்திரமோ ஒன்றோ கிடைக்கலாட்டி வேற ஏதாவது ஒன்று குறுக்கால வைத்தாவது அதை நீங்கள் ஈடு செய்து கொள்ளுங்கள். வா அத்ஃபியூ மசாபிஹக்கும், உங்களுடைய விளக்குகளை நீங்கள் அணைத்து வையுங்கள்னு சொல்லிட்டு இந்த செய்தி தான் அவங்க சொல்ற அந்த நம்பர்ல இருக்கிற வரக்கூடிய செய்தி. இது அவங்களுடைய கேள்வி என்னன்னா, மக்ரிபு நேரத்தில் மாலை வருகிற நேரத்தில் பிள்ளைங்களை வெளியே அனுப்பாதீங்கன்னு இருக்குது, இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. இது பொதுவாக மேலோட்டமாக ஒரு நம்பிக்கை சார்ந்து இந்த நேரத்தில் ஏதோ ஷைத்தான்கள் பரவுகிறார்கள், எனவே நாம் குழந்தைகளை அனுப்ப வேண்டியதில்லை, அனுப்பக்கூடாது, ரசூலுல்லாஹ்வுடைய போதனை என்கிற அடிப்படையில் புரிந்து கொண்டு அதை ஆன்மீகமாக மட்டுமே அந்த கோணத்தில் மட்டுமே சிந்தித்து செயல்படுவதுங்கிறது அது ஒரு வகை. சில பேர் அப்படி விளங்குறாங்க. இன்னும் சில பேர் அதிலிருந்து சில கேள்விகளை முன்வைத்து வேறு வகையான விளக்கம் கொடுக்குறாங்க. என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னு கேட்டால், இந்த ஷைத்தான் பரவுறாங்கிறது ஷைத்தான் எல்லா நேரத்துலையும் தான் பரவுவான், அந்த குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் பரவுறது இல்லை, எல்லா நேரங்களையும் பரவுவான். ஒன்று, அவன் எல்லாருக்கும் தான் கேடு பண்ணுவான். அது என்ன குழந்தைகளுக்கு மட்டும் கேடு, பெரியவங்களுக்கு கேடு செய்கிறது இல்லையா, பெரியவங்களுக்கும் கேடு செய்யத்தான் செய்வான். அதனால இந்த இதில் வர்ற ஷைத்தான் என்று சொல்வது அது நம்ம நம்புகிற அந்த நம்பிக்கை சார்ந்த ஷைத்தான், வழி எடுக்க அல்லாஹ் அப்படி நம்புறோம்ல, அந்த நம்பிக்கை சார்ந்த ஷைத்தான் இல்லை. பொதுவாகவே தீங்கு தருகிற கேடு தருகிற மனிதர்களை படைப்புகளை பற்றி பேசும் பொழுது அதை ஷைத்தானோடு இணைத்து பேசுவது என்பது குர்ஆன் ஹதீஸுடைய மரபில் உள்ளது. குர்ஆன் ஹதீஸில் ஷைத்தான்கள்னு சொல்லுவோம், அல்லாஹ் சொல்ற பயன்பாடு ஷைத்தானை நேரடியாக குறிக்கிறதும் ஷைத்தானை குறிக்கும். ஷைத்தான் அல்லாமல் தீங்கு தரக்கூடியவங்களை, தீங்கு தரக்கூடியவைகளை பேசுகிற நேரத்தில் அவங்களை குறிப்பதற்கு இந்த சொல்லு பயன்படுத்தப்படுகிறது. குர்ஆனுடைய மரபில் அப்படி சில வசனங்கள் கூட இருக்கிறது. அவங்க வைதா ஹலவிலா ஷயாத்தீனிஹிம், அவர்கள் தங்களுடைய ஷைத்தான்களோடு இருக்கிற பொழுது அப்படின்னு குர்ஆன் சொல்லுது.
சைத்தான்களோடு இருக்கிற இந்த சைத்தானை பத்தி பேசல, கெட்ட மனிதர்களை பத்தி பேசும்போது அப்படி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ அந்த மாதிரி இருக்கிற காரணத்தினால இந்த இதுல வரக்கூடிய இந்த சைத்தான் வந்து நீங்க அந்த நம்பிக்கை சார்ந்த சைத்தான்னு புரிஞ்சுக்க வேண்டாம். கேடு தரக்கூடிய ஜீவராசிகள், உயிரினங்கள், பூச்சிகள், பறவைகள் இதெல்லாம் பூமியில நிறைய இருக்குதுல்ல, பாம்பு, பள்ளி, பாச்சாம், பூரான், இது மாதிரி அவைகள் எல்லாமே அது அதனுடைய இருப்பிடத்துக்கு செல்லக்கூடிய நேரமாக அதிகாலையில் அங்கிருந்து புறப்படுகிறது. மீண்டும் வந்து மாலை நேரத்தில் அங்கங்க ஊர்ந்து சேர்ந்து ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்து, வீட்டில் கொசுக்களை கூட பாருங்களேன், மகரிபு நேரத்தில் தானே கொசு வந்து ஆயுது. அதுக்கு பிறகு அந்த நேரத்தில் நீங்கள் அடைச்சி போட்டிருந்தீங்கன்னா அதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு திறக்கும் போது கூட பெரிய சிக்கல் தர்றதில்லை. அந்த நேரம் அது வந்து அடையக்கூடிய இடைஞ்சல் தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது தானே. அப்ப இந்த மாதிரி கேடு தரக்கூடிய பிராணிகளோ பூச்சிகளோ அவைகள் வழியாக குழந்தைகளுக்கு கேடு ஏற்பட்டு விட வாய்ப்பு இருக்கிறது. அதனாலதான் குழந்தைகள் வேற வருது, இல்லாட்டி பொதுவாக எல்லாத்துக்கும் வந்திருக்கணும் தானே. அப்ப குழந்தைகள் என்கிற சொல்லையும் வைத்து இந்த ஷைத்தான் என்பதை வந்து நம்பிக்கை சார்ந்த ஷைத்தானோடு அதை முடிச்சு போடாம இந்த மாதிரி கேடு தரக்கூடிய படைப்புகளோடு நம்ம அதை சம்மந்தப்படுத்தினோம்னா பொருத்தமா இருக்கும்னு சில பேர் விளக்கம் கொடுக்குறாங்க. இந்த விளக்கம் ஏற்புடையதாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் அந்த நேரத்தில் கேடு தரக்கூடிய பிராணிகளிடமிருந்து காத்துக்கொள்வதற்காக குழந்தைகளை வீட்டுக்குள்ள வச்சுக்கோங்க. அந்த நேரம் முடிஞ்சதுக்கு பிறகு நீங்க வெளியில் அனுப்புங்க. அதுலயும் கூட இன்னொன்று பாருங்க, அந்த ஹதீஸுடைய தொடர்ச்சியில ஒரு செய்தி வருகிறது. நீங்க வந்து உங்களுடைய வீட்டின் வாசல் கதவுகளை எல்லாம் மூடி வைங்க, அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி மூடி வைங்க. இன்ன ஷைத்தான் லா யஃப்தஹு பாபம் முகலகன், மூடப்பட்டிருக்கிற வாசலை ஷைத்தான் திறக்கிறது இல்லை. மூடி இருக்கிற இடத்த இப்போ நம்ம அடைச்சிட்டோம் பூட்டிட்டோம் சொல்லி சொன்னா இந்த பிராணிகளோ எதுவுமோ டிஸ்டர்ப் பண்ற ஒன்றும் நமக்கு உள்ள வர முடியாது தானே. ஆனா அந்த ஷைத்தான் மூடி வச்சிருக்க வீட்டுக்குள்ள வரமாட்டானா? அவன் தான் ரத்த நாளங்களில் ஓடுறான. இன்னும் ஷைத்தான எஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத்தம், மனிதனின் ரத்தம் ஓடுகிற இடங்களில் எல்லாம் ஓடுகிறான். அவனுக்கு என்ன பூட்டு இருக்குது, அவனுக்கு என்ன வாசல் இருக்குது. அதனால இந்த அடிப்படையில் இதை புரிந்து கொள்ளலாம் என்று சொல்கிறாங்க. இந்த அர்த்தம், இந்த விளக்கம் ஏற்புடையதாக இருக்கிறது. இப்படி நாம விளங்கிக் கொள்ளலாம். அடுத்து தேனாம்பேட்டையிலிருந்து ஃபாத்திமா அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க, இதா குழந்தை பெறும் பருவம் கொண்ட பெண்களுக்கு மட்டும்தானா, வயதானவர்களுக்கு இல்லையா? இதா இருப்பவர்கள் உறவினர்களை சந்திப்பதற்காக வெளியில் செல்லலாமா? இத்தாவின் முழு சட்ட பின்னணியை விளக்கவும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது முழுசாக விளக்குறதுங்கிறது ஒரு நீளமானதாக இருக்கும். இருந்தாலும் நம்ம குறைந்த ஷார்ட்டாக ஒரு செய்தியை சொல்லிடலாம். இதில் இதா என்பது குழந்தை பெறுகிற பருவம் கொண்ட பெண்களுக்கு மட்டுமானது இல்லை, கணவனை இழந்த எல்லோருக்குமானது. அவங்க எந்த பருவத்திலையும் இருக்கலாம், சிறு வயதாகவும் இருக்கலாம், முதிய வயதாகவும் இருக்கலாம், நடுத்தர வயதாகவும் இருக்கலாம். குழந்தை பெறுற அந்த அந்த சூழல் இருந்தால் மட்டும்தான்ற சட்டம்லாம் ஒன்றும் இல்லை. குழந்தை பேர் அற்றவர்களாகவும் இருக்கலாம், அதுக்கான வாய்ப்பே இல்லை, மாதவிடாய் அற்று போனவர்களாக கூட இருக்கலாம். அப்படிப்பட்டவங்களுக்கும் கூட இதா இருக்கத்தான் செய்கிறது. இப்போ இதாங்கிறது பல வகைகளில் வரும். ஒன்று கணவன் இறந்துட்டார் வரும், கணவனை தலாக் விட்டுட்டா வரும், கணவன் அந்த பெண்ணை தலாக் விட்டுட்டாங்க அப்பவும் வரும். இந்த மாதிரி எல்லா கட்டங்களையும் இதா, அதாவது தலாக் விட்ட உடனே அல்லது கணவன் இறந்த உடனே, குலா நிகழ்ந்த உடனே திருமணம் செய்து கொள்ளாமல் மறு திருமணம் செய்கிற வரை காத்திருக்கிற காலத்திற்கு இடைக்காலத்துக்கு பேர் தான் இத்தான்னு சொல்றது. இந்த இதா கணவனை இழந்த எல்லோருக்கும் இருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டியூரேஷன் டிஃபரெண்ட் வித்தியாசப்படும், கால அளவு வித்தியாசப்படும். இப்போ கணவனை இறந்து விட்டார்னு சொன்னா வல்லதீனை தோஃபோன மின்கும் வயதருன அஸ்வாஜை தரப்பஸ்ன பி அன்ஃபுஸிஹின்ன அர்பஅத அஷ்ஹுரின் வஅஷ்ரா. கணவன் இறந்துட்டார்னா 4 மாதங்கள் 10 நாட்கள் இதா இருக்கணும் அப்படின்னு நல்லா சொல்றான். தலாக் விடப்பட்டா அவங்க வந்து 3 மாதவிலக்கு 3 மாத சலாசத்த குரு 3 மாதவிடாய் காலம் இதா இருக்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்கிறது. அது மாதிரி ஹுலா விட்டா 1 மாத விடாய் மாதவிலக்கு அளவுக்கு இதா அனுஷ்டிக்க வேண்டும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இதுல இன்னொரு இடத்துல இந்த தலாக்கு சம்பந்தமான விவரங்களை பேசிக்கொண்டே வருகிற பொழுது அல்லாஹ் சொல்றான், வல்லாயி யஸ்ன மினல் மஹீலி மின் நிசாயிக்கும் இனிர் தபுத்தும் ஃபஇத்தத்துஹுன்ன ஸலாஸத்து அஷ்ஹுரின் வல்லாயி லம் யஹல்ன. அதாவது தலாக் விடப்பட்ட பெண்களுக்கான இத்தாவை பத்தி சொல்லும் பொழுது 3 மாதவிடாய் காலம்னு சொல்லிட்டான். ஆனால் மாதவிடாய் அற்றுப்போனவர்கள் விஷயத்தில் நீங்க சந்தேகப்பட்டால், மாதவிடாய் ஏற்படாதவங்களுக்கு வராதவங்களுக்கு அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்ற கேள்வி வருது இல்ல. அதுக்கு அல்லாஹ் சொல்றான் சலாசத் அஷ்ஹுரின், அவங்களுக்கு 3 மாசம் கணக்கு பண்ணிக்கங்க. 3 மாத விலக்கு கணக்கு பண்ண தேவையில்லை. மாத விலக்கே இல்ல அற்று போச்சு இல்ல வரல, அவங்களுக்கு 3 மாசம் கணக்கு பண்ணுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதனால இது வந்து இதா என்பது
குழந்தை பெறுகிற குழந்தை இருக்கிறதா இல்லையா என்பதை கண்டறிவதற்குத்தான் என்று நாம் சிந்தித்து ஒரு பதில் சொல்கிறோம். ஆனால் அதை தாண்டி அல்லாஹ்வுடைய ஹிக்மத்தில் வேறு ஏதோ ஒரு செய்திகள் அதற்குள்ளே இருக்கிற காரணத்தினால தான் அதுக்கான வாய்ப்பே இல்லாதவர்கள் கூட இந்த சிஸ்டத்தை, இந்த இத்தாவை அனுஷ்டிக்க வேண்டும் என்று புரிந்து கொள்ளணும். ஒன்று. ரெண்டாவது, இத்தா இருப்பவர்கள் வயதானவங்களும் இருந்து தான் ஆகணும், வயசானவங்களும் இருந்து தான் ஆகணும். இந்த இடைக்காலத்தை அடுத்த திருமணம் முடிக்கிற, இன்னும் சொல்ல போனால் வயசானவங்க காலம் முழுக்கவே அப்படி தான் இருக்க போகிறாங்க. அடுத்த திருமணம் செய்கிறத பற்றி தானே இத்தாங்கிறதே. அடுத்த திருமணம் செய்யாமல் இருக்கிற காலம் முழுக்கவே கிட்டத்தட்ட இத்தாவின் ஒரு பகுதியை அவங்க கடைபிடிச்சிக்கிட்டே இருக்கிறதாகத்தான் அர்த்தமாகும். ஒன்று. ரெண்டாவது, உறவினர்களை சந்திப்பதற்கு வெளியில் செல்லலாமான்னு சொல்லி கேட்குறாங்க. தாராளமாக போகலாம், தேவை இருக்குமானால். ஒரு மருத்துவ தேவையோ அல்லது ஒரு வேலை செய்ய வேண்டிய தேவையோ, குடும்பம் நடத்துறதுக்கு கணவர் இல்லை, பிள்ளைங்களுக்கு வருமானம் இல்லை, இப்போ என்ன பண்ணுறது, தான் சம்பாதிச்சா தான் முடியும் என்ற நிலையில் இருந்தால் அந்த மாதிரி பெண்கள் என்ன செய்வாங்க? அப்போ அவங்க அந்த மாதிரியான தொழில்துறைகளுக்காகவோ அவசியத்து நிமித்தமோ வெளியில் செல்வது என்பது குற்றம் இல்லை. ஒரு அறியாமை காலத்து பெண்கள் சுற்றி திரிஞ்ச மாதிரி தேவையில்லாமல் சுற்றி திரியக்கூடாதே தவிர, ஒரு அவசியத்து நிமித்தமாக வெளியில் செல்வது வருவதெல்லாம் பிரச்சனை இல்லை. அடுத்த திருமணம் செய்யக்கூடாது, இதாவுடைய காலம் என்பது. திருமணம் செய்யக்கூடாது, திருமணத்திற்கான திருமணத்தை தூண்டுகிற வகையில் உண்டான அலங்காரங்கள் செய்து கொள்ளக்கூடாது, திருமண பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடாது. இவ்வளவுதான் சட்டம். அதை தாண்டி வேற ஒன்றும் அவங்கள பார்க்கக்கூடாது, இவங்கள பார்க்கக்கூடாது, வானம் பார்க்கக்கூடாது, அப்படியெல்லாம் அதெல்லாம் பின்னாடி உருவாக்கி கொண்ட பழக்க வழக்கங்கள். இதுக்கு இஸ்லாத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து, அப்துல் காதர் அப்படிங்கிறவங்க கடையநல்லூர்ல இருந்து கேட்குறாங்க. பெண்கள் இறுக்கமான ஆடைகள் அணிவது தவறு என்று சொல்கிறார்கள். இப்போது ஆண்கள் இறுக்கமான ஆடைகள் அணிவது வழக்கமாகி வருகிறது. இது குறித்து எதுவும் ஹதீஸ் இருக்கிறதான்னு சொல்லி கேட்குறாங்க. இது சம்பந்தமாக ஆண்களுடைய ஆடைகள் சம்பந்தமாக நமக்கு அவங்க இப்படி அணியக்கூடாதுன்னு எந்த சட்டமும் இல்லை. ஏன்னா பெண்களுக்கும் கூட பொதுவாக இறுக்கமாக அணியாதீங்கன்னு இல்லை, அந்நிய ஆண்களுக்கு முன்னாடி அது மாதிரி வராதிங்க. ஏன்னா பெண்களுடைய உடல் அமைப்பு ஆண்களே இருக்கிறது. ஆண்களுடைய உடல் அந்த அந்த ஸ்ட்ரக்சர் பெண்களை ஈர்க்கிற வகையில் இல்லை, ஆண்கள் தான் பெண்களால் ஈர்க்கப்படுறாங்க. அதனால பெண்களுடைய உடலுக்கு அந்த சட்டம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்களுக்கு அது மாதிரி சொல்லப்படலை. அதே நேரத்தில் இந்த இறுக்கமான ஆடைகள் உடலுக்கு கேடு தருகிறது என்பதை போல இருந்தால் ஆண்களும் அதை தவிர்த்து கொள்ள வேண்டும். எல்லா நேரங்களையும் இறுக்கத்தை தவிர்க்கணும்னு புரிந்து கொள்ள முடியும். இப்போ குளிருக்கு ஆடை அணிகிறோம், குளிர் ஆடை அணிகிறோம், கம்பளி ஆடை, அது இறுக்கமாக தானே இருக்கும், அதெல்லாம் லூஸாக போட முடியாதுல்ல, அது மாதிரி இருக்கிறது. அதை தாண்டி சில ஆடைகள் இருக்கிறது, அது உடலுக்கு கேடு தரும் என்பது ஊர்ஜிதமாகிறது. அந்த மாதிரி இருக்குமானால் அந்த மாதிரி ஆடைகளை பொதுவாக உடல் நலத்துக்கு கேடானது என்கிற அடிப்படையில் ஆண்கள் தவிர்த்து கொள்வது நல்லது. உதாரணமாக சொல்றதா இருந்தால் ஆண்களுடைய உள்ளாடையை சொல்லலாம். இது மாதிரி ஜட்டி அணிகிறதுங்கிறது ஆண்களுடைய ஆண்மைக்கு சிக்கலா இருக்கிறது என்று சமீபத்திய ஆய்வுகள் சொல்கிறது. ஏன் அப்படின்னா, அல்லாஹ் நமக்கு நம்முடைய அந்த உயிரணுக்களை பாதுகாத்து வைப்பதற்கான அந்த பகுதியை உடல்ல இருந்து அப்படி கொஞ்சம் கீழே இறக்கி வச்சிருக்கான் தானே. உடலுடைய டெம்பரேச்சர் சூட்டுல இருந்து அந்த அந்த சூடு பாதிக்காத வகையில், ஏன்னா இந்த சூடு பட்டாலே அந்த உயிரணுக்கள் வீணாகி போகுங்கிற காரணத்தினால இந்த சூட்டோடு சேர்த்திருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அதை விட ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பாடியை விட்டு வெளியில எல்லாம் தள்ளி வச்சிருக்கிறான். இப்போ இந்த உள்ளாடை அணிகிறோங்கிற பேர்ல பாடியுடைய டெம்பரேச்சரோட அதை சேர்த்து வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பழக்கம் உண்டாயிடுச்சு. அதனால என்ன ஆகுதுன்னு கேட்டா, அதுல இருக்கிற உயிரணுக்கள் செத்து போய் தரமற்றதாக மாறி அந்த குழந்தை பேறுகள் பெரிய சிக்கலை உண்டாக்குது, ஆண்மை குறைபாடுகள் உண்டாக்குது என்றெல்லாம் கூட நவீன ஆய்வுகள் சொல்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் பட்சத்தில் அதை தவிர்த்து கொள்ளவோ அல்லது மாற்று வழிகளை கடைபிடிக்கிற வேலைகளையோ ஆண்கள் செய்வது பொருத்தமாக இருக்கும். மற்றபடி நேரடியாக மார்க்கத்தில் ஆண்கள் இறுக்கமான ஆடைகள் அணிவது குறித்து எந்த தடையும் நமக்கு வரவில்லை. அடுத்து, மைதீன் அப்படிங்கிறவங்க தென்காசி மாவட்டம் கடையநல்லூர்ல இருந்து கேட்குறாங்க. ஜி, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ். என்னுடைய கேள்வி என்னவென்றால், புது வீடு கட்டி விருந்துக்கு அழைக்கும் பொழுது அந்த வீட்டில் அதிகாலையில் மௌலீது ஓதப்படுகிறது, ஃபர்லு ஃபஜ்ர் தொழுகை அந்த வீட்டில் நடத்தப்படுகிறது. இது மாதிரி நடக்கின்ற வீட்டில் விருந்து அழைப்பை ஏற்றுக்கொண்டு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நாம் இந்த மாதிரியான பொதுவாகவே மார்க்கத்துக்கு முரணான ஒரு காரியங்கள் நடக்கிற சபைகளில் பங்கேற்காதீங்க என்று சொல்லி வருகிறோம். அவ்வாறு சொல்வதற்கு ஒரு குர்ஆனுடைய வசனத்தை மையமாக வைத்து தான் இந்த சட்டத்தை சொல்கிறோம். அந்த வசனத்தில் அல்லாஹ் கூடுதலாக ஒரு செய்தியும் சொல்கிறான். மார்க்கத்துக்கு முரணான சபைகளில் அதை நீங்கள் பங்கேற்காதீங்கன்றது சொல்லும் பொழுது கூடுதலாக ஒரு விஷயத்தை சேர்த்து சொல்கிறான். எப்படி வருது? ஒகது நஸ்ஸல அலைக்கும் ஃபில் கிதாபி அன்ஜிதா சமயத்தும் ஆயாத்தில்லாஹி யுக்ஃபரு பிஹா வ யுஸ்தஹ்ஸவு பிஹா ஃபலா தக்உது மஅஹும்.
உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிற இந்த வேதத்தில் நம்ம சொல்லி இருக்கிறோம், உங்களுக்கு அருளி இருக்கிறோம், என்ன தந்திருக்கிறோம்னா, அல்லாஹ்வுடைய வசனங்கள் மறுக்கப்படுகிற அல்லது கேலி செய்யப்படுவதை நீங்கள் செவியுற்றால் அவர்களோடு நீங்கள் அமராதீர்கள். ஹத்தா யகூலு ஃபி ஹதீஸின் கைரி, அவர்கள் அதிலிருந்து வேறு பேச்சில் மூழ்குகிற வரை. அதுக்கு ஒரு எல்லை கோடு போட்டு நிப்பாட்டிட்டான். ஒரு மார்க்கத்துக்கு முரணான சபைன்னா அந்த சபையில் அந்த முரணான காரியம் நடக்கிற வரைக்கும் நீங்கள் அங்கே இருக்காதீங்க. முரணில்லா அந்த லெவல்ல இருந்து வேற லெவலுக்கு வந்து முரணில்லாத மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட இயல்பான ஒரு சாதாரணமான செயல் நடக்குமானால் அப்பொழுது அவர்களோடு இணைந்து கொள்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த தவறும் இல்லைன்னு எல்லாம் சேர்த்து சொல்லிட்டான். அப்போ நாம இப்போ ஒரு தப்பு செஞ்சுட்டாங்கன்னா அவங்களோட சேரவே கூடாது, அவங்க போகவே கூடாது, அங்கே பார்க்கவே கூடாது, அப்படி புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அந்த தவறு நடக்கக்கூடிய, ஏன்னா இது தவறு தான். எது தவறு? புது வீடு போறோங்கிற பேர்ல மௌலூது தப்பு. மௌலூதுங்கிற பாட்டே மார்க்கத்தில் இல்லை, மார்க்கத்தில் இல்லாத புதிய வழிமுறை. அதுல அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிற பாடல்கள் வரிகள் வேற இருக்கிறது, அது ஒரு புதிய வழிமுறை, ஷிர்கான காரியம். தொழுகை நடத்துறதுங்கிறது இயல்பா தொழுதா பிரச்சனை இல்லை, ஆனா புது வீட்டில் தொழுகிறதுங்கிறது அது முக்கியமானதுன்னு சொல்லிட்டு தொழுகை நடத்தப்படுகிறது, அது ஒரு புதிய வழிமுறை. அப்ப இந்த மாதிரியான புது வழிமுறைகள் கடைபிடிக்கப்படுகிற சபைகள்ல பங்கேற்க கூடாது. அதையெல்லாம் முடிச்சு மூட்டை கட்டிட்டு போயிட்டாங்க. ஆலிம் சாக்கெல்லாம் போய் சேர்ந்தாச்சு, பார்த்தியா ஒரு ஆட்கள்லாம் காலி ஆயாச்சு. இப்போ ஒன்றுமே இல்லை, இப்போ மதியான நேரத்தில் சாப்பாடு நடக்குது. இப்போ ஒரு புது வீட்டில் சாப்பாடு ஹலாலான உணவு வழங்கப்படுகிறது. இந்த சபையில் நாம் போகிறது மார்க்க அடிப்படையில் குற்றமாகுமா? மார்க்கத்தின் ஏதாவது வசனத்திற்கோ ஹதீஸுக்கோ முரணாகுமானா எந்த வகையிலும் இது முரணாகாது. அந்த வசனத்தை காட்டி தான் இதை நம்ம முரண் பேசியிருக்கிறோம். ஆனால் அந்த வசனம் என்ன சொல்லுது? ஹத்தா யகூலு ஃபி ஹதீஸின் கைரி, அவர்கள் அந்த பேச்சிலிருந்து வேறு பேச்சில் மூழ்குகிற வரை. அப்ப வேற பேச்சுக்கு வந்துட்டாங்க, வேற நிலைக்கு வந்துட்டாங்கன்னா அதுக்கு பிறகு நீ பழச சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? நான் ரொம்ப நம்ம சில நேரங்களில் சொல்லி இருக்கிறோம். அப்ப நம்ம ரொம்ப அதிமேதாவித்தனமா அல்லாவே இதுவரைக்கும் நீ விலகி இருந்தா போதும்னு சொன்ன பிறகு நான் பேணுதல்ங்கிற அடிப்படையில் அல்லாவோட பெரிய அறிஞ்சுவேன் நான். அல்லா என்ன சொன்னா அதை கேட்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு அதை தாண்டி இன்னும் நான் போக மாட்டேன்னா, இப்போ நோன்பு துறக்கிற நேரத்தில் அல்லாஹ் சூரியன் மறைஞ்சோன்னா துறன்ட்டான். சில பேர் என்ன பண்றாங்க, கொஞ்சம் பேணுதல் இன்னும் 2 நிமிஷம் போய்கிட்டு 3 நிமிஷம், அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? அல்லாஹ் முடிஞ்ச உடனே நோன்பு துறன்னு சொல்லிட்டான், சூரியன் மறைஞ்ச உடனே நோன்பு துறன்னு சொல்லிட்டான், நீங்க எதுக்குப்பா தள்ளி போடுறீங்க, நீங்க எதுக்கு இன்னும் 2 நிமிஷத்தை லேட் பண்ணீங்கன்னு கேட்டோம்ல. அதே கேள்வி இங்க பொருந்துமா பொருந்தாதா? அல்லாஹ் இந்த சபையில உட்காராத, கொஞ்ச நேரம் ஆகி வேற சபை ஆயிடுச்சுன்னா உட்காருன்னு அல்லாஹ் சொன்ன பிறகு நீங்க ஏன் உட்கார மாட்டேங்கிறீங்கன்ற கேள்வி நமக்கு பொருந்தும் தானே. ஆகையினால இந்த மாதிரி சபைகளில் போவது என்பது, அந்த மார்க்கத்துக்கு முரணில்லாத வேறு பேச்சுக்கள் நடக்கிற நேரங்களில் கலந்து கொள்வது என்பது மார்க்க அடிப்படையில் பிழையானதாக இல்லை. அடுத்து திருப்பூர்ல இருந்து ஜன்னத் அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க, இறந்தவருக்கு 2 ஜனாசா தொழுகை நடத்தலாமா? பள்ளியில் பெண்கள் தொழுவதற்கு இடமில்லாத போது பெண்கள் வீட்டில் ஜனாசா தொழுகை, ஆண்கள் பள்ளியில் தொழுவது, 2 ஜனாசா தொழுகை தொழுகலாமான்னு சொல்லி கேட்குறாங்க. ஜனாசா தொழுகையை பொறுத்த வரைக்கும் நேரடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் 2 ஜனாசா, ஒரு ஜனாசாவுக்கு 2 தொழுகை வைக்கப்பட்டதாக நமக்கு நேரடியாக எந்த செய்தியும் இல்லை. அதிகபட்சமாக என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தா, சஹாபாக்கள் தொலை வச்சு அடக்கிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கொஞ்சம் லேட்டாக தகவல் கிடைச்சிது. அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் வாழ்கிற காலத்தில் என்னுடைய துஆ இல்லாமல் ஒருத்தர் மௌத்தா போகிறது ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவருக்காக வேண்டி அதுக்கு பிறகு தொழுதாங்க, அவருடைய மன்னரையிலேயே தொழுதாங்க என்று அது அவங்களுக்கான பிரத்யேகமான சட்டமாக சொல்லியிருக்கிறாங்க. அதல்லாமல் பொதுவாக 2 ஜமாத்து தொழுவதற்கு நேரடியாக எந்த சான்றும் இல்லை. அதே நேரத்தில் பெண்கள் தொழுவது என்பது ஒரு 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 தந்தை இறந்துட்டாரு, மகள் இருக்கிறாங்கன்னா மகளுக்கு அவங்க தொழுகணும் தானே. அந்த தொழுகையை ஜமாத்துகள் அங்கீகரிக்கணும். பல ஊர்களில் அதுக்கான அங்கீகாரம் இல்லை, வாய்ப்பு இல்லை. பள்ளியில் பெண்கள் ஜனாசா தொழுகையில் பங்கெடுப்பதற்குரிய வாய்ப்புகள் வசதிகள் இல்லை, அதை தடுக்கிறாங்க, மறுக்கிறாங்க. அப்படின்னா அப்போ அந்த மாதிரி ஒரு சூழல் பள்ளியில் சேர்ந்து தொழுவதற்கான வாய்ப்பு மறுக்கப்படுகிற தருணத்தில் வேற வழி இல்லை. என் தந்தைக்கு நான் தொழுகை நடத்த விரும்புகிறேன், என்னுடைய கணவருக்கு நான் தொழுகை நடத்த விரும்புகிறேன், அல்லது என்னுடைய மகளுக்கு என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் தொழுகை நடத்த விரும்புகிறேன் அப்படின்னு ஒரு தாயோ ஒரு சகோதரியோ ஒரு மகளோ ஒரு பெண் உறவுகளோ அவங்க இந்த மாதிரியான வேற வழி இல்லாமல் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு நிலைக்கு வரும் பொழுது நாங்கள் இங்கேயே தொலை வச்சுக்கிறோம்னு தொழுகை நடத்தினால் மார்க்க அடிப்படையில் அதை குற்றம் சொல்வதற்கு எந்த தடையும் இல்லை, செய்யக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மனைவியர் நபித்தோழர்கள் சில பேருக்கு தனியாக தொலை வச்சும் இருக்கிறாங்க, அப்படியும் இருக்குது. அவங்க மனைவிமார்கள் அது ஆதாரம் இல்லை. ஆனாலும் கூட நபியவர்களுடைய மனைவிமார்கள்
ஒரு நபித்தோழர் மரணிச்ச உடனே அவங்களுடைய ஜனாசாவுக்கு நாங்கள் தொழுதுட்டு ஜனாசாவை தர்றோம்னு தொழுதுட்டு கொடுத்து விடுறாங்க. ஆண்கள் போய் அங்கே தொழுதாங்க. இது பிற்காலத்தில் நபி அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு நடந்தது தான். அப்போ இது எதை வைத்து நடத்தப்பட்டிருக்கிறதுன்னு கேட்டால், நபி அவர்கள் இதற்கு எந்த தடையும் விதிக்கலை. நான் என்னுடைய ஹக்கை நிறைவேற்றணும், என்னுடைய விருப்பத்தை, எனக்கு அனுமதிக்கப்பட்ட ஒரு சுன்னத்தை நான் நிறைவேற்றணும்னு நான் நினைக்கும் பொழுது அதை நிறைவேற்றிடுறேன். அதை மற்றவங்க தடுக்கிறாங்க. அதனால் நான் எனக்கு என் சக்திக்கு உட்பட்டு எப்படி செய்ய முடியுமோ அப்படி நான் செஞ்சுக்கிறேன் என்கிற அடிப்படையில் அதை எடுத்துக்கொள்ளலாமே தவிர நேரடியாக அதற்கு ஆதாரம் இல்லை. அதே நேரத்தில் அதை தடுப்பதற்கும் எந்த முகாந்திரமும் இல்லை. அப்படின்னா என்ன விளங்குது? தொழுகலாம்னு விளங்குது. அடுத்து அப்துல் ஹக்கீம் அப்படிங்கிறவங்க கோயம்புத்தூர்ல இருந்து கேட்குறாங்க, ஜும்மா தொழுகைக்கு முன் சுன்னத்து தொழுகை இல்லை என ஒரு தௌஹீத் இமாம் கூறினார், இதை பற்றி விளக்கவும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜும்மா தொழுகைக்கு முன் சுன்னத்து இல்லைன்னு சில பேர் சொல்கிறாங்க. எதை வச்சு சொல்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்திட்டு இருந்தாங்க, ஜும்மாவுடைய உரை நிகழ்த்திக்கிட்டு இருந்தாங்க. ஒரு மனிதர் வந்தார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, சல்லைத யா ஃபுலான், எப்போ நீ தொழுதுட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவர் இல்லைன்னார். அப்போ ஃபர்கா ரக்காத்தைனி, ஒரு 2 ரக்கா தொழு அப்படின்னாங்க. தொழுதுட்டு உட்காருனாங்க. ஒரு தொழுதுட்டு உட்கார்ந்தார். இப்போ இதை வைத்து கொண்டு என்ன சொல்றாங்கன்னா, இது பள்ளிவாசல்ல ஒருத்தர் வந்தா பள்ளிக்குள்ள தஹியத்துல் மஸ்ஜிது, பள்ளியின் காணிக்கை தொழுகைன்னு ஒரு தொழுகை இருக்குது, அந்த தொழுகையை தான் இவர் தொழுமாறு நபி அவர்கள் சொன்னாங்க. தொழாம உட்கார்ந்துட்டாரு, பள்ளிவாசலுக்கு வந்தா தொழாம உட்காரக்கூடாதுல, அதுக்காகத்தான் நபி அவர்கள் அதை சொன்னாங்க என்று இந்த ஹதீஸை புரிந்து கொண்டு, எனவே ஜும்மாவிற்கு சுன்னத் என்று எதுவும் இல்லை என்று சொல்றாங்க. இந்த ஹதீஸ் இவ்வளவுதான் இருக்கு. இது புகாரில் வரக்கூடிய செய்தி. இது மட்டுமே இருக்குமானால் இவங்க சொல்லக்கூடிய கருத்து ஏற்புடையது நம்ம ஒத்துக்கொள்ளலாம். ஆனால் இதே செய்தி ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற இதே செய்தி வேற சில கிரந்தங்கள்ல வருகிறது. அதில் கூடுதலாக சில தகவல்கள், சில வார்த்தைகள் சேர்ந்து வருகிறது. அதுல என்ன வருது அப்படின்னு சொல்லி கேட்டா, இதே மாதிரி ஒருத்தர் வர்றார், அவருடைய பேர்லாம் வருது. அவருடைய பேரெல்லாம் இந்த பேருடைய ஒருத்தர் வந்தார். வந்தவுடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நீ ஏற்கனவே வருவதற்கு முன்பு கபல அன் தஜீஅ சல்லைத கபல அன் தஜீஅ, நீ இங்கே பள்ளிவாசலுக்கு வர்றதுக்கு முன்னாடி நீ தொழுதுட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேள்வி எப்படி வருது? தொழுதாயா அப்படின்னு வரல. இங்கே பள்ளியில் நீ தொழுகலை. எனக்கு ரசூலுல்லாஹ் கண்ணுக்கு முன்னாடி பார்த்துட்டாங்கல்ல, வந்தவர் உட்கார்ந்துட்டாரு, பள்ளியில் தொழுகலைங்கிறது கன்ஃபார்ம். ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன கேட்குறாங்க, பள்ளியில் தொழுதை பற்றி கேட்காம பள்ளிக்கு வரதுக்கு முன்னாடி தொழுதுட்டு வந்தியான்னு கேட்குறாங்க. அப்போ அவர் இல்லைங்கிறார். அப்போ நீங்கள் 2 ரக்காத்து தொழுவுங்கிறாங்க. பள்ளிக்கு வர்றதுக்கு முன்னாடி தொழுகிற தொழுகைன்னா என்ன தொழுகை? தஹியத்துல் மஸ்ஜிதா இருந்தால் பள்ளிக்கு வர்றதுக்கு முன்னாடி தொழுகிற தொழுகை இல்லையா? அது பள்ளியில் வந்தால் தானே தொழ முடியும். அப்போ இந்த கேள்வியை பொருத்தமற்றதா போயிருமே. பள்ளிக்கு வர்றதுக்கு முன்னாடி தொழுகிறதா இருந்தா ஒரு தொழுகையினுடைய முன் சுன்னத்தை பின் சுன்னத்தை பள்ளிக்கு வராமலே தொழுகலாம். தொழுது முடிச்சுட்டு பள்ளிவாசலை விட்டு போனது பிறகு பின் சுன்னத்தை தொழுகலாம். பள்ளிவாசலுக்கு வர்றதுக்கு முன்னாடி வீட்டிலேயே முன்னு சுன்னத்தை தொழுகலாம். இன்னும் சொல்ல போனா வீடுகளில் இந்த மாதிரி சுன்னத்தான தொழுகைகளை தொழுகிறதா சிறந்ததுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இந்த செய்தி நமக்கு எதை காட்டுகிறதுன்னு கேட்டா, அது ஜும்மாவுடைய சுன்னத்தை தான் குறிக்கிறது. ஜும்மாவுடைய சுன்னத்துக்கு ஜும்மாவுக்கு முன் சுன்னத் இருக்கிறது என்பதைத்தான் இந்த செய்தி நமக்கு விளக்குகிறதுங்கிறத அந்த ஹதீஸுடைய வேறு சில அறிவிப்புகள்ல இருந்து விளங்குகிறோம். எனவே ஜும்மாவிற்கு முன் சுன்னத் என்பது இருக்கிறது. நேரம் நிறைவடைந்து விட்ட காரணத்தினால் இன்ஷா அல்லாஹ் இத்தோடு நம்முடைய நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். இதில் கேள்விகள் கேட்க விரும்புகிறவங்க உங்களுடைய பேர், ஊர், அது தெளிவான முகவரியோடு இதில் கீழே குறிப்பிடப்பட்டிருக்கிற இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய கேள்விகளை தெளிவாகவும் சுருக்கமாகவும் அனுப்பி வையுங்கள். வாய்ப்பு கிடைக்கிற பொழுது வரக்கூடிய நாட்களில் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய கேள்விகளுக்கான பதில்கள் வழங்கப்படும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.